இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 6372வது ஹதீஸில் இருந்து 6409வது ஹதீஸ் வரைக்கும் அதில் திருப்பி வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் விட்டுட்டோம்னு சொன்னால் 26 ஹதீஸ்கள் நாம் என்ன செய்வோம் இன்றைக்கு அதாவது பார்க்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதோட கிதாபு தாவாத்தில் உள்ள 108 ஹதீஸ்களும் என்ன செய்கிறது நிறைவடைகிறது இன்ஷா அல்லாஹ். முதலாவது தலைப்பாக இன்றைய பாதில் 43வது பாபு 43வது பாப் புகாரியுடைய இதில் 43வது பாபு துஆ பிரஃஇல் வபா வல் வஜ. தொற்று நோய் அதுபோல வலி வேதனைகள் துன்பங்கள் இல்லாமல் போவதற்காக துஆ கேட்டல். தொற்று நோய் அதே போல் நோய்கள் அதுபோல் வலி இது போன்றவைகள் இல்லாமல் போகுவதற்காக துஆ கேட்டல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மதீனா தொற்று நோய்க்கும் காய்ச்சலுக்கும் பிரபல்யமான ஒரு இடமாக என்ன செஞ்சது இருந்துச்சு. இப்போ அதனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது மக்கத்து காவிர்களை அதாவது ஏசி துவா சொல்லி கொண்டிருப்பார்கள். அஹ்ரஜூனா, அதாவது எங்களை புனித பூமியிலிருந்து இலா அர்தில் வபா, தொற்று நோய் பூமிக்கு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எங்களை அனுப்பிவிட்டார்களே என்று சொல்லி. ஏன்னா மதீனான்றது எந்த ஒரு சிறப்பும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பிரதேசமாக அதை என்ன செஞ்சது இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவின் காரணமாக அதை என்ன செய்து புனிதம் அடைகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த காரணங்கள் வேறு அறிவிப்புகளில் வருது. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கமா ஹப்பப்த இலைனா மக்கத அஷத் வன்குல் ஹும்மஹா இலல் ஜுஹ்ஃபா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி முத்தினா வசாயினா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்குறாங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் எங்களுக்கு மதீனாவை விருப்பமான ஒரு பிரதேசமாக ஆக்கிவிடு. கம ஹப்பப்த இலைனா மக்கா, மக்காவை எங்களுக்கு எவ்வளவு நேசமாக ஆக்கினாயோ அதுபோல் மதீனாவை எங்களுக்கு மிகவும் விருப்பமானதாக ஆக்கிவிடு. அவ் அஷத், அல்லது அதை விட மிகவும் விருப்பமானதாக, மக்காவை விட மிகவும் விருப்பமான பூமியாக ஆக்கு. வன்குல் ஹும்மாஹா இலல் ஜுஹ்ஃபா, அதனது காய்ச்சலை, இந்த மதீனாவில் உள்ள காய்ச்சலை ஜுஹ்ஃபா என்ற பகுதிக்கு அனுப்பிவிடு. சொல்லாங்க துவா கேட்குறாங்க, இங்கே உள்ள காய்ச்சலை ஜுஹ்ஃபா என்ற பகுதிக்கு அனுப்பிவிடு. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி முத்தினா வசாயினா, இங்கே உள்ள முத்துகளிலும் சாயிலும் பரக்கத்து செய். அளவை நிறுவை முத்து சா, இதில் 3 பகுதி என்ன சா, இதிலையும் பரக்கத்து செய்யு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்கள். இப்போ இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலை இல்லாமல் ஆக்குமாறு துவா கேட்குறாங்க. அதே போல் அந்த இடத்த மிகவும் விருப்பமானதாக ஆக்குமாறு துவா கேட்குறாங்க. இதில் இமாம் புகாரியுடைய மௌதிஉ ஷாஹித் காய்ச்சலை இல்லாமல் ஆக்குமாறு துவா கேட்குறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சலை இல்லாமல் ஆக்குங்கன்னு சொல்லலை. வன்குல் ஹும்மாஹா இலல் ஜுஹ்ஃபா, ஜுஹ்ஃபாவுக்கு அனுப்பினேன். ஜுஹ்ஃபான்றது இன்றைக்கு ராபிக் இருக்குதே அந்த பகுதி, அதுவும் ஒரு மீகாத் எல்லை. ராபிக் என்னது, அதாவது ராபிக் மீகாத் எல்லை, ஜுஹ்ஃபா என்பது ஒரு மீகாத் எல்லை. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சலை ஏன் ஜுஹ்ஃபாக்கு அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய பார்வை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாபத்துக்குரிய ஒரு விஷயமோ மோசமான விஷயமோ ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய விஷயமோ அல்ல. இன்னும் சொல்ல போனால் காய்ச்சல் என்பது ஒரு மனிதனுக்கு நல்லதாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய இருந்து ஜுஹ்ஃபாவுக்கு அனுப்புமாறு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்களே தவிர மதீனாவுக்கு அது கூடாதென்றோ பொருத்தம் இல்லையோ என்றோ என்பதற்காக அல்ல. மாற்றமாக ஏதோ மதீனாவில் அது போதுமான காலம் அல்லாஹு தஆலா அதை வைத்திருந்திருக்கலாம், அல்லது நபித்தோழர்களுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு மன விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கலாம், அந்த துஆவை கேட்டிருக்கலாம். ஆனால் ஜுஹ்ஃபாவுக்கு அனுப்புமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், துஆ கேட்டார்கள். இப்போ இன்றைக்கு கூட வைத்தியம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உடம்புல நம்ம ட்ரீட் பண்ண முடியாத பகுதிகளை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒன்று தான் இந்த காய்ச்சல் என்றது பகுதி. அதாவது மருந்துகள் போய் சேர முடியாத அமைப்பில் உள்ள இடங்களை கூட என்ன செய்யும், இந்த காய்ச்சல் என்ன செய்யும், குணப்படுத்தும். அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சில நோய்களுக்கு காய்ச்சலை உண்டாக்கி என்ன செய்கிறாங்க, ட்ரீட் பண்ணுறதை பார்க்குறோம். சின்ன பிள்ளைகளுக்கு சில தடுப்பூசிகள் அடிச்சுட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு காய்ச்சல் இருக்கும், அதுக்கு எந்த மருந்து என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. அப்போ அவங்க கூட அதை என்ன செய்யலை, நோயாக கணக்கெடுக்கலை, இல்லைன்னா மருந்து ஏதாவது தந்திருக்கணும். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இதில் அதுக்கு வழிகாட்டுறான். ஒரு கிராமப்புறவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்களே, உங்களுக்கு என்னது உம்முமில்தம் ஏற்பட்டிருக்கிறதா, அதாவது காய்ச்சல் ஏற்பட்டிருக்குதா, தலைவலி ஏற்பட்டிருக்குதான்னு எல்லாம் கேட்குறாங்க. அவர் என்ன காய்ச்சல் வரல, தலைவலி வரல, எதுவுமே என்ன செய்யலை, வரலன்றாங்க. அவர் போன பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருது, நீங்கள் நரகவாதிகளில் ஒருவரை பார்க்கணும், இவரை பார்த்துக்குங்கன்னு சொல்லி.
ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? காய்ச்சல் வராட்டி நரகவாதி என்ற அர்த்தம் அல்ல. காய்ச்சல் என்பது ஒரு மனிதனுக்கு ஆக குறைஞ்ச லெவலில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அது கூட ஒருவனுக்கு வரவில்லை அப்படி என்று சொன்னால் அவனை அல்லாஹ் தஆலா மன்னிக்க என்ன செய்யலை? விரும்பவில்லை. அல்லாஹ் என்ன சின்ன நோய் கொடுத்தா அது மூலம் கஷ்டப்படுற டைமில் அவர் பொறுமையாக இருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? பாவத்தை மன்னிப்பான். அந்த சின்ன நோயை கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை? கொடுக்கலைன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்க விரும்பலை. இன்னும் சொல்ல போனால் காய்ச்சலை நோயாக யாரும் சொல்றது இல்லை, நோய்க்குரிய ஒரு அடையாளமாகத்தான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இன்னொரு நோய் ஒன்று இருக்கிறது என்பதற்கு இந்த உடம்பு வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக ஒரு சிம்டம்ஸாக தான் இதை என்ன செய்வாங்க? இந்த காய்ச்சலை சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்குல் ஹும்மாஹா இலல் ஜுஃபா, இதை நீங்கள் ஜுஃபா யாலனி, இதை ஜுஃபாவுக்கு என்ன செய்துவிடு? மாற்றிவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். இதில் இருந்து ஒரு நோயோ தொற்று நோயோ வந்தால் பொறுமையாக இருப்பதோடு அந்த நோயை நீக்கு என்று துஆ கேட்கறது தவறு இல்லை. அல்லாஹ் தந்த நோய், அதனால் பொறுமையாக இருக்க என்னதான் காய்ச்சல் ஒரு அருளாக இருந்தாலும் கூட அதுக்காக வேண்டி அதை நீக்கு என்று துஆ கேட்கறது என்னது? பிழை இல்லை என்பதற்குரிய ஆதாரத்தை இமாம் புகாரி என்ன செய்கிறாரு? இதில் காட்டுறார். அடுத்ததாக 6373வது செய்தி, ஆமிர் இப்னு சஅத் சொல்றாரு, அவருடைய தந்தை சொன்னதாக. ஆமிர் இப்னு சஅத் அவரது தந்தை சொன்னதாக சொல்றாரு. கால ஆதரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ஜத்தில் வதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஇல் வைத்து, அதாவது தோழர்கள் எல்லோரும் போன பிரயாணம் அது. அந்த நேரத்தில் அந்த சஅத் என்ன செய்கிறாரு? நோய்வாய்ப்படுகிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நோய் விசாரிக்க வந்தார். அந்த நோய் எப்படி இருந்ததுன்னா, மின் ஷக்வா அஷ்ஃபைத்து மின்ஹா அலல் மௌத், அந்த ஏற்பட்ட வலி எனக்கு மரணம் துடைய வழி போல என்ன செஞ்சது இருந்தது. மரண வழி தான் அது, அதாவது அடுத்தது மரணம். அந்த நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோய் விசாரிக்க வராங்க. ஃபகுல்து யா ரசூல், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சொன்னேன், பலகபி மா தரா மினல் வஜா வ அன து மாலின் வலா யரிதுனி இல்ல பினத்துன் லி வாஹிதா. பார்த்துக்கிறீங்க எனக்கு என்ன வழி ஏற்பட்டிருக்கிறத நீங்கள் என்ன செய்றீங்க? பார்க்குறீங்க அல்லாஹ்வின் தூதரே. அதனால் நோய் இந்த நிலைமை அடைஞ்சிட்டு எனக்கு வராசத்தாக சொத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மகளை தவிர வேறு யாரும் என்ன இல்லை. அப்பொழுது சொல்கிற நேரத்தில் ஃபாத்திமா என்ற ஒரே ஒரு மகள் தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த மகளை தவிர வேறு யாரும் நோய்களை, அதாவது என் சொத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. எனக்கு நிறைய சொத்து இருக்குது. அனதுமால், எனக்கு நிறைய சொத்து இருக்குது. அஃப அத்தஸத்தகு பி சுலுஸை மாலி, என் சொத்தில் 3/2 நான் தர்மம் செய்து விடவா? என் சொத்தில் 3/2 தர்மம் செய்து விடவா? காலலா, வேண்டாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பின்னால் குல்து ஃபபி ஷத்ரிஹி, அவருடைய அறவாசி என்ன தர்மம் செய்து விடவா? கால அஸ்துலுத், அதாவது ஃபபி ஷத்ரிஹி 3/2, அப்புறம் 3/1 தர்மம் செய்து விடவா அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 3/2 அறவாசி அப்படின்னா என்ன? 3/1 தர்மம் செய்து விடவான்னு கேட்குறேன். கால அஸ்துலுத் 3/1 கூட அதிகம் தான். இன்னக்க அன்ததர வரசத்தக்க அக்னியா, உங்கள் வாரிசுகளை நீங்கள் பணக்காரர்களாக வசதி உள்ளவர்களாக விட்டு செல்வது சிறந்தது. ஹைரும் மின் அன்ததரஹும் ஆலதன் யதகஃபஃபூனன் நாஸ், மக்களிடத்தில் போய் யாசகம் கேட்பவர்களாக அவர்களை நீங்கள் விட்டு விடுவதை விட வசதி உள்ளவர்களாக உங்கள் சந்ததிகளை விட்டு செல்வது உங்களுக்கு மிகவும் சிறந்தது. வ இன்னக லன் துன்ஃபிக நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹி இல்லா உஜிர்த ஹத்தா மா தஜஅலு ஃபீ இம்ராத்தி, நீங்கள் உங்களோட குடும்பத்துக்காக செலவழிப்பதில் கூட உங்களுக்கு என்னது? தர்மம் உண்டு. அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நீங்கள் எந்த ஒரு செலவினம் செஞ்சாலும் கூட உங்களுக்கு என்ன? கூலி உண்டு. உங்கள் மனைவியின் வாயிலே நீங்கள் ஆக்குகின்ற ஒரு கவல உணவாக இருந்தாலும் சரி, அதுக்கு கூட உங்களுக்கு என்னது? நன்மை உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால சாத் கேட்குறாரு, குல்து உஹல்லஃபு பஅத அஸ்ஹாபி, என் தோழர்களுக்கு பின்னாலும் நான் வாழ்வேன் அல்லாஹ்வின் தூதரே. இப்போ மௌத்துக்குரிய நோயில் இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த என்ன கேட்குறாருன்னா, மௌத்தாகுவேனா வாழ்வேனா அப்படின்னு கேட்குறாரு. உஹல்லஃபு பைல, அதாவது உஹல்லஃபு பஅத அஸ்ஹாபி, என் தோழர்களுக்கு பின்னால் நான் வாழ்வேனா? கால இன்னக லன் துஹல்லஃப ஃபதஅமல அமலன் தப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹி இல்லா இஸ்தத்த தரஜத்தன் வரிஃபா, நீங்கள் அப்படி அவகாசம் கொடுக்கப்பட்டு நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிறந்தது. காரணம், நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒரு அமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதன் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தரஜாக்களை என்ன செய்வான்? உயர்த்துவான். அதனால் நீங்கள் வாழ்றது சிறந்ததுதான் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவு செய்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வலஅல்லக துஹல்லஃபு ஹத்தா யன்தஃபிஅ பிக அக்வாமுன் வ யுதர்ர பிக ஆகரூன், சில வேளை நீங்கள் பிற்படுத்தப்படலாம், உங்கள் மூலம் சிலர் பிரயோசனம் அடைவார்கள், உங்கள் மூலம் சிலர் தீங்குக்குள்ளாகுவார்கள், உங்கள் மூலம் சிலர் தீங்குக்குள்ளாகுவார்கள், உங்கள் மூலம் சிலர் அதாவது பயனடைவார்கள். இந்த நிலைமை வாரது என்னது? உங்களுக்கு நல்லதுதான் என்று ரசூலுல்லாஹி, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க.
அடுத்ததாக அல்லாஹும்ம அம்துலி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும், அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என் தோழர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய முழு கூலியையும் கொடுத்து விடு. ஏன் மக்கால அவங்க மௌத்தாகினாங்கன்னு சொன்னால் ஹிஜ்ரத்தில் ஒரு குறைபாடு போன்றது. ஏன்னா அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க, மௌத்தாகிறது எங்க மக்கால. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பல. ஹிஜ்ரத்துடைய முழுமையான கூலி கிடைக்க அவர்களாக மரணத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளாது விட்டாலும் கூட கொஞ்சம் காலம் தங்குறது அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டதானே. அந்த நாட்களை 10 நாள் தங்குவோம், 20 நாள் தங்குவோம், 3 நாள் 30 நாள் தங்குவோம் என்று நினைச்சது அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட விஷயம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம அம்துலி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும், என் தோழர்களுக்கு ஹிஜ்ரத்தை முழுமையாக கொடு, வலா தருத்தஹும் அலா அகாபிஹிம், வந்த வழியிலேயே அவர்களை திருப்பி அனுப்பி விடாதே. லாக்கின்னல் பாயிஸ் சஅத் இப்னு ஹவுலா, லாக்கினில் பாயிஸ் சஅத் இப்னு ஹவுலா, சஅத் இப்னு ஹவுலா மக்காலே மௌத்தாயிட்டார். அவர் முஹாஜிர், ஹிஜ்ரத் செஞ்சவர், மக்காலே மௌத்தாயிட்டார். அவர் தான் துரதிஷ்டவாளி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வலாக்கினல் பாயிஸ் சஅத் இப்னு ஹவுலா, மக்காலே என்ன செஞ்சிட்டாரு, அவர் மௌத்தாகி விட்டார். கால சஅதுன், சஅத் சொல்றாரு, ரஸாலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அன் தூஃபிய பி மக்கா, மக்கால மௌத்தாகியன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரங்கல் போன்று அதை என்ன செய்தார்கள், சொன்னார்கள். யாருக்கு? சஅத் இப்னு ஹவுலாவுக்கு. அவர் என்ன செஞ்சிட்டார், மக்காலே என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தாகிட்டார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு இரங்கல் போல சொன்னார்கள், அவர் துரதிஷ்டவாளி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இந்த இடத்துல ஆமிர் இப்னு சஅத் என்று வருது. யாரை பற்றி பேசப்படுது இது? சஅத் இப்னு அபி வக்காஸ். எப்பொழுதும் ஹதீஸ்ல சஅத் என்று மட்டும் வந்தால் அது சஅத் இப்னு அபி வக்காஸை தான் என்ன செய்யும், குறிக்கும். சஅத் என்று மட்டும் வந்தால் சஅத் இப்னு அபி வக்காஸை மட்டும் தான் குறிக்கும். அவருடைய மகன் ஆமிர் அறிவிக்கிறார். ஆனால் இந்த ரிவாயத்தில் அவர் என்ன சொல்றாரு, பாருங்க, அதாவது வலா யரிசுனி இல்ல பினத்துன் வாஹிதா, என்னைக்கு வாரிசாகிறது யாரு, ஒரே ஒரு மகள் மட்டும்தான். இதை அறிவிக்கிறவர் ஆமிர் இப்னு சஅத், சஅதுடைய மகன் ஆமிர் அறிவிக்கிறார். சஅதுடைய மகன் ஆமிர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் மகன் ஆமிர் அறிவிக்கிறார். சஅத் என்ன சொல்றாரு, வலா யரிசுனி இல்ல பினத்துன் வாஹிதா, எனக்கு வாரிசாகிறது யாரு, ஒரே ஒரு மகள் தான் அப்படின்றாங்க. அப்ப இது முரணா இல்லையா? பின்னாடி என்னது, ஆமிர் என்றவர் என்னது, அதாவது பின்னாடி பிறந்தவர். அப்ப அதுக்கு பின்னால திருமணம் முடிச்சுக்கிறாரு, நிறைய குழந்தைகள் என்ன செய்து அவருக்கு இருந்திருக்குது. அது பின்னால உள்ள செய்தி தான் அது ஆமிர். அப்ப அந்த நேரத்துல இருந்து ஃபாத்திமா, அந்த நேரத்தில் அவருக்கு மகளா இருந்தது என்னது, ஃபாத்திமான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ஹிஜ்ரத்துக்குரிய கூலி முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பூமிக்கு வெற்றி அடைந்த பின்னாலும் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்ற அந்த செய்தி என்ன செய்திருக்க, வரக்கூடாதுன்னா மிச்ச காலம் என்ன செய்யக்கூடாது, அங்கே தங்கக்கூடாது என்ற செய்தி இதில் இருக்குது. மக்கா தான் சிறந்த பூமியாக இருந்தாலும் அவங்க தங்குமிடமா எதிர்க்கணும், மக்காவுக்கு வெளியே தான் அவங்களோட தங்குமிடம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அதை கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை சொல்றாங்கன்றதை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்ததாக இப்போ இந்த செய்தியில் அதாவது மௌது ஷாஹித் என்ன, மௌது ஷாஹித்னா நோய் இல்லாமல் போக துவா கேட்டல், இதான தலைப்பு, நோய் இல்லாமல் போக துவா கேட்டல். இதில் எங்கே அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவர் சொல்றாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய் விசாரிக்க வராங்க, கடுமையான நோயாக அவருக்கு என்ன செய்திருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன துவா கேட்குறாங்கன்னா, அல்லாஹும்ம அம்தி லி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும், என் தோழர்களுக்கு முழுமையாக அந்த ஹிஜ்ரத்தை என்ன செய்து விடு, ஆக்கி விடுண்டா. இந்த நோய் மூலம் மௌத்தாங்கன்னு ரசூலுல்லாஹ் துவா கேட்கிறாரா, அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோயை குணப்படுத்தி அவரை நீண்ட காலம் வாழ வைங்கன்னு துவா கேட்குறாங்கன்னா, நீண்ட காலம் வாழ வைங்கன்னு துவா கேட்குறாங்க. எனவே மௌத்துக்குரிய மாதிரியான நோயாக இருந்தாலும் அந்த நோயை இல்லாமலாக்கு என்று சொல்லி என்ன செய்யலாம், துவா கேட்கலாம்ன்றதுக்கு இந்த செய்தியில் என்ன செய்யுது, ஆதாரம் இருக்குது. இந்த செய்தியை இந்த கோணத்தில் நம்ம யோசிச்சு வைக்க மாட்டோம், இந்த செய்தியை இந்த கோணத்தில் யோசிச்சு வைக்க மாட்டோம். இமாம் புகாரி என்ன செய்வார்னா, அந்த ஹதீஸ்லேருந்து அந்த பகுதி எடுக்க முடியுமான்னு என்ன செய்வார், எடுப்பார். அதனால ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமி, இமாம் புகாரியுடைய ஃபிக்ஹ் தலைப்பில் இருக்குது என்று சொன்னதுக்கான காரணம். அடுத்தாக 44வது பாபு, அந்த பாபு ஏற்கனவே வந்துட்டு, அதாவது அல்லாஹு மின்னி அஊது பிக்க மினல் ஜுப்ன் என்று ஆரம்பிக்கக்கூடிய கோழைத்தனத்திலிருந்து பாதுகாவல் தேடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பலமுறை என்ன செஞ்சிக்கும், இந்த செய்தி வந்திருக்கும். அதுக்கு அடுத்த துவாவும் அதே தான் 6375. அதாவது தலைப்பு என்ன போட்டிக்கிறார்னா, பாபுல் இஸ்திஆதா மின் அர்தலில் உம்ர் வ மின் ஃபித்னத்து துன்யா வ ஃபித்னத்தின் நார், அதாவது தள்ளாடும் வயதை விட்டும் பாதுகாவல் தேடுதல், அதே போல உலக சோதனை நரகத்துடைய சோதனை விட்டும் பாதுகாவல் தேடுதல் தலைப்பு போட்டுகிறாரு. அதுக்கு கீழே வரக்கூடிய 2 ஹதீஸுமே வந்த ஹதீஸ்கள், 2 ஹதீஸ் மட்டும் 6374 6375. ஏற்கனவே அந்த அல்லாஹு மின்னி அஊது பிக்க மினல் ஜுப்ன் வந்தது, அப்புறம் மினல் மஸமி வல் மகரம் வந்த இந்த துஆக்கள் தான் அதில் திருப்பி வருது. மறுபடி அதாவது 45வது பாப், பாபுல் இஸ்திஆதா மின் ஃபித்னத்தில் கினா, அதாவது செல்வத்தின் சோதனையை விட்டும் என்ன செய்தல், பாதுகாவல் தேடுதல் அப்படி என்ற தலைப்பின் கீழே 6376வது ஹதீஸையும் 6376வது ஹதீஸ் கொண்டு வராரு. இதுவும்
அதாவது ஏற்கனவே வந்துட்டு போனேன் ஹதீஸ் என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தின் நார் வ மின் அதாபின் நார், அந்த முழுமையாக வருது தஜ்ஜாலுடைய ஃபித்னா பற்றி எல்லாம் தேடி அந்த பாதுகாவல் தேடி வரக்கூடிய அந்த ஹதீஸ் ஏற்கனவே வந்துட்டு அந்த துவாக்கள். அடுத்தது 46வது பாபு தஅவூத் மின் ஃபித்னத்தில் ஃபக்ர். அதாவது அதில் ஒவ்வொன்றுக்கும் தனி தலைப்பு இமாம் புகாரி என்ன செய்கிறாரு, போடுறார். இப்போ எல்லாமே நிறைய முக்கர்ரர் தான், திருப்பி திருப்பி வந்த செய்தி தான் சொல்கிறாரு. அதாவது ஃபக்ர் வறுமையின் சோதனை விட்டும் என்ன செய்தார், பாதுகாவல் தேடுதல் அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டிக்கிறாரு. 6377வது ஹதீஸ். அதுலேயும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தின் நார் வ அதாபின் நார் வ ஃபித்னத்தில் கபர் வ அதாபில் கபர் வ ஷர்ரி ஃபித்னத்தில் கினா வ ஷர்ரி ஃபித்னத்தில் ஃபக்ர். அந்த தொடர் வந்த ஹதீஸ்கள் தான் என்ன செய்யுது இதுலையும் போயிட்டு இருக்குது. அடுத்தது 47வது பாபு துஆ பி கத்ரத்தில் மால் மஅல் பரக்கா. நிறைய சொத்துக்களும் பரக்கத்தோடு கிடைக்க வேண்டும் என்று துஆ கேட்டார். நிறைய சொத்து கிடைக்கணும், எதோட பரக்கத்தோடு சேர்த்து கிடைக்கணும் என்று துஆ கேட்டல் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பு. 6379 6378 6379வது ஹதீஸ். இதில் ஏற்கனவே அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்டாங்களே, அவருடைய சொத்தை அதிகரிக்க செய், அவளுக்கு பரக்கத் செய், நான் அது விளக்கத்தோடு சொன்னேன். அந்த ஹதீஸ் என்ன செய்கிறாரு, அதாவது பதிவு செஞ்சுக்கிறார். அதுக்கு பின்னால அத்துஆ பி கஸ்ரத்தில் வலத் மஅல் பரக்கா, சொத்து பரக்கத்தோட, குழந்தைகள் பரக்கத்தோட. இதுக்கு அதே ஹதீஸ் தான். எது அனஸ்லான ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீஹி. சொத்து அதிகரி, அது சொத்துக்கு கீழே தலைப்பு விளங்கிட்டா. குழந்தையை அதிகரித்து கொடு, குழந்தை கீழே தலைப்பு. வ பாரிக் லஹு ஃபீஹி, அதில் பரக்கத் செய், ரெண்டுமே பரக்கத்தோட நடக்கணும். அதே செய்தியை திருப்பியும் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ 6381 வரைக்கும் 6380 381 வரைக்கும் திருப்பி ஹதீஸில் என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. இப்போ 48வது பாபு துஆ இந்தல் இஸ்திகாரா. இஸ்திகாராவுக்காக துஆ கேட்டல். அதாவது எங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இதை செய்கிறதா என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்தல், துஆ கேட்டல் அப்படி என்ற தலைப்பில் வாரத்தை நம்ம இஸ்திகாரான்றோம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு தொழிலை மாற்ற போகிறோம், இப்படி ஏதாவது ஒன்று செய்ய போகிறோமாக இருந்தால் அதில் எங்களுக்கு ஒரு குழப்பம், மனசு வந்து தெளிவாக இருக்குதுன்றா தவக்குள் வச்சுட்டு என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் இப்படி செஞ்சால் நல்லதா இல்லையா அப்படி என்கின்ற மனநிலை இருக்கிற நேரத்தில் இஸ்திகாரா என்ன செய்யணும். அந்த இஸ்திகாரா ஒரு மனிதன் செய்த பின்னால் அவருக்கு ஒரு முடிவு அவர் செய்யணும் என்று சொல்லி என்ன செய்வார், அவர் முடிவு எடுத்து போகிறார், ஒன்றில் விடுவார் அல்லது என்ன செய்வார், அதை செய்வார். இப்படி செஞ்சுட்டு போகிற நேரத்தில் அது அல்லாஹு தஆலா அவருக்கு தௌஃபீக் செய்வான். அதில் விடணும் மட்டும் அல்லாஹு தஆலா அவரை விட வைப்பான். அல்லது அல்லாஹு தஆலா இதில் போய் அவர் நஷ்டம் அடைஞ்சா இன்னொரு பகுதி அவருக்கு திறக்க மாட்டா அதில் என்ன செய்வான், அல்லாஹு தஆலா போக வைப்பான். அது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அதில் ஹைர் இருந்தா சில பொழுதுகளை நம்ம ஒரு பிஸ்னஸை கேட்டிருப்போம், ஆனால் இந்த பிஸ்னஸ் நஷ்டம் அடையும். ஆனாலும் இஸ்திகாரால அல்லாஹு தஆலா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நடக்கணும்னு கபூல் செய்வான். காரணம் என்ன, அதன் ஊடாக உங்களுக்கு ஒரு இன்னொரு வியாபாரம் என்ன செய்யலாம், திறப்படலாம். அதுக்கு பின்னால் இன்னொரு ஹைர் என்ன செய்யலாம், உங்களுக்கு வரலாம். ஒரு நஷ்டத்தின் பின்னால் ஒரு ஹைர் இருந்தாலும் கூட அந்த நஷ்டம் தான் அந்த ஹைருக்கு காரணமாக மாறும். அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். விளங்கிட்டா? எனவே இஸ்திகாராவின் மூலம் எது ஹைரோ அது அல்லாஹு தஆலா அவனுக்கே உரிய வழியில் எங்களுக்கு என்ன செய்வான், கிடைக்க வைப்பான். அதுக்காக வேண்டி துஆ கேட்டல். இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனல் இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதாவது எல்லா விஷயங்களிலும் இஸ்திகாராவை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் இஸ்திகாராவை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். கசூரத்தி மினல் குர்ஆன், குர்ஆனில் ஒரு சூரத்தை கற்றுத்தர மாதிரி, குர்ஆனில் ஒரு சூரத்தை படிச்சு தர மாதிரி படிச்சு தந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேளுங்க, இது ஹம்ம பில் அம்ரி ஃபல்யர்கா ரக்அத்தைன். உங்கள் ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் 2 ரக்அத் தொழுது கொள்ளட்டும். மின் கைரில் ஃபரீதா, கடமை அல்ல அவருக்கு, அதாவது கடமை அல்ல, தொழுது கொள்ளட்டும். சும்ம யகூலு, பின்னர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் தேர்வு கேட்கிறேன், முடிவு கேட்கிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உன் சக்தியை கொண்டு எனக்கு சக்தி கேட்கிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضலிகல் அதீம், உனது மகத்தான சிறப்பிலிருந்து நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ஃப இன்னக தக்திர் வலா அக்திர், உனக்கு சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு, எனக்கு சக்தி ஆற்றல் இல்லை. வ தஅலம் வலா அஅலம், உனக்கு அறிவு உண்டு, எனக்கு அறிவு இல்லை. பாருங்க துஆவுடைய தவாது. நம்ம மனிதர்களோடு எப்படி பேசுவோம், பேச மாட்டோம். பேசுகிற டைமில் உங்களோட அளவுக்கு இல்லாட்டி எனக்கு ஒரு அளவுக்கு உண்டுனாவது நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். இல்லைங்களா? உங்களோட அளவுக்கு இல்லை, அது அந்த அறிவை நம்ம விட்டு கொடுத்து நான் ஜாஹிலண்டெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் பேசுகிற நேரத்தில் அறிவுத்தனத்தில் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. காரணம் என்ன, அல்லாஹ்வுக்கு தெரியும் நமக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அறிவும் கூட அல்லாஹ் தௌஃபீக் செய்யாட்டி ஜஹில் தான்.
அந்த கொஞ்ச நஞ்ச அறிவையும் அல்லாஹ் தஆலா ஒரு அச்சத்திலேயோ ஆர்வத்திலேயோ போட்டு விட்டான்னா அறிவு காணாம போயிடும். நல்ல அறிவிருந்து அறியாமையில முடிவெடுத்த கட்டங்கள் இல்லையா? எதனால? பயத்தாலே ஆசையால. இப்போ அல்லாஹ் தஆலா நினைச்ச அறிவை போக்கி விட ஆற்றல் உள்ளவன். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்கால பேசுற நேரத்தில் ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர், உனக்கு சக்தி உண்டு எனக்கு சக்தி இல்லை. வ தஅலம் வலா அலம், உனக்கு அறிவு உண்டு எனக்கு அறிவு இல்லை. வ அன்த அல்லாமுல் குயூப், மறைவான எல்லாவற்றையும் நீ அறிந்தவன். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி, யா அல்லாஹ் நீ அறிந்திருந்தான், எங்கட அறிவு விட்டாச்சு, நீ அறிந்து எனக்கு ஒரு அளவுக்கு சரியா தான் படுது, நீனும் பார்த்து சொல்லுன்ற மாதிரி சொல்லக்கூடாது. விளங்கிட்டா? எப்படி? அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி, நீ அறிந்திருந்தால் இது கைரண்டு. ஃபீ தீனி, எதுக்கு கைர் இருக்கணும்? எனது மார்க்கத்தில், ஒ மஆஷி என்ற வாழ்க்கைக்கு, வ ஆகிபத்தி அம்ரி, வ ஆகிபத்தி அம்ரி எனது முடிவுடைய இறுதிக்கு, என் இறுதி முடிவுக்கு, என்ற ஒரு காரியத்துடைய இறுதி முடிவுக்கு அதை என்ன செய்யணும்? கைராக அமையணும். சில விஷயங்கள் இருக்கு மார்க்கத்துக்கு நல்லா இருக்கும், உலகத்துக்கு சரி வராது. அல்ல மார்க்கப்படல 5 நேரம் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜகாத்து கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு, தொழில் இல்லை, கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாமா? மார்க்கப்பட்டுள்ள ஒரு அப்பான்னு கல்யாணம் முடிச்சு கொடுக்க அது கஷ்டம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னா மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு, தீனையும் பண்பையும் பொருந்தி கொண்டால்ன்றாங்க. தீன் நல்லா இருக்குது, பண்பு நல்லா இல்லாட்டி என்ன செய்ய வராது, சரி வராது. ஃபாத்திமத்து பின்த் கைஸ் வந்து ரசூலுல்லாஹ் வந்து என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நான் அவருக்கு தீனை பத்தி எந்த குறையும் சொல்லலை, உலக ரீதியாக தான் பிரச்சனை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. எனவே சில இடங்கள்ல வந்து தீனை உலகத்தை பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இஸ்லாத்துல தீனண்டா உலகம் உள்ளுக்கு அடங்கும். ஆனால் உலக காரியங்கள் சில இடங்கள்ல என்ன செய்யணும்? பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டமும் இருக்கு. பாருங்க இதுல, அதாவது ஃபீ தீனி என மார்க்கத்துக்கு பொருத்தமாக இருந்து, மஆஷி என வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருந்து, ஆகிபத்தி அம்ரி என் முடிவிட கடைசிக்கு என்ன செய்யணும்? அது பொருத்தமாக இருக்கணும். ஓஹோண்டு வாழ்ந்து ஆகா இப்படி ஆகிட்டாண்ட லெவலுக்கு ஆகிற விஷயங்களும் இருக்குது. விளங்கிட்டா? இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிடக்கூடாது. மூன்றுக்கும் பொருத்தமாக இருந்தால், இன்னொரு அறிவிப்புல வந்து அவ் காலஃபி ஆஜிலி அம்ரி வ ஆஜிலிஹி, என் காரியங்களுடைய ஆரம்பத்திற்கும் முடிவுக்கும் அது ஹைராக இருந்தால் ஃபக்துர்ஹுலி, இதை எனக்கு ஏற்படுத்தினி, இது எனக்கு நீ ஏற்படுத்து. வைன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, இது எல்லாவற்றுக்கும் இது தீங்காக இருந்தால், உலகத்துக்கு வாழ்க்கைக்கு இறுதி முடிவுக்கு தீங்காக இருந்தால் ஃபஸ்ரிஃபு அன்னி, என்னை விட்டு இது திருப்பிடு. சர்ஃப் இருக்குதே குர்ஆன்ல, சர்ஃப் என்ற வார்த்தை நிறைய இடங்கள் எல்லாம் அழகான முறையில் யூஸ் பண்றான். இதுக்கென்று ஒரு தனி தலைப்பு பேசணும். அஸ் சர்ஃபு ஃபில் குர்ஆன், நஹூல இல்ல, விளங்கிட்டா? நஹூல சர்ஃப் இல்ல, ஃபஅல ஃபஅல ஃபஅலு அதல்ல, விளங்கிட்டா? குர்ஆன்ல அஸ் சர்ஃபு ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சர்ஃப் என்ற சொல்லை எப்படி யூஸ் பண்றான்? ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, அவர்களுடைய தீங்கை அல்லாஹ் அவரை விட்டு திருப்பினான்டா. நான் விலகி போகாட்டியும் விலக நினைச்சதன் காரணமாக சூழலை எனக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதல்ல, தப்ப வைக்கிறது, அதில் அகப்படாம ஆக்குறது, நானாக நினைச்சாலும் போகாத மாதிரியான சிச்சுவேஷன் செஞ்சிருது, ஏற்படுத்துறது. இது நிறைய இடங்கள் இருக்கிறது. குர்ஆன்ல பாருங்க, ஹதீஸ்ல பாருங்க, ஃபஸ்ரிஃபு அன்னி, என்னை விட்டு அதை திருப்பி விடு, வஸ்ரிஃப்னி அன்ஹு, அதை விட்டு அதை என்னை விட்டு திருப்பி, என்னை அதை விட்டு என்னது திருப்பு என்று சொல்லி வணங்கிட்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி கொடுங்க. அதாவது சர்ஃப் என்றது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் உண்டு. சில தீங்குகளை கண்டுகொள்ளாமலே அல்லாஹ் எங்களை ஆக்கியிருப்பான். வக்துருலியல் கைர ஹைது கான், யா அல்லாஹ் இல்லாமல் ஆக்குறது மட்டுமல்ல, நீ எதையெல்லாம் நலவென்று தெரிஞ்சுக்கிறாய் எனக்கு ஏற்படுத்திட்டா. அதெல்லாம் அது மாத்திரமல்ல, சிலருக்கு நலவு ஏற்படுத்திருக்கும், திருப்தி இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருப்பான். விளங்கிட்டா? திருப்தி இல்லாமல் நல்ல தொழில் ஒன்று கிடைச்சிருக்கும், பரக்கத்தான தொழில், ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த முசீபத்தாவே பேசிட்டு இருப்பான். எப்படி இருக்கிறீங்க? எங்கே திறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது பேசிட்டு இருப்பான். வீட்டுக்கு போனாலும் உன்னால தான் இந்த தொழிலை திறந்தேன், இப்படி என்ன ஏதாவது முசீபத். ஆனால் நல்ல தொழில் அவனுக்கு நல்ல தொழில். அதனால் அடுத்த துவா என்ன? சும்மா ரப்தினி பிஹி, யால திருப்தியை தந்துடுறதுல. கயிறு கிடைச்சிருக்கும், திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்போம். சர்ரு கிடைச்சிருக்கும், திருப்தியா வாழ்ந்துகிட்டு இருப்போம். முடிவு என்ன? கடைசி நாசமா போயிடும். அதனால அதாவது வக்துருலியல் கைர ஹைது கான், நலவு எங்கிருந்தாலும் ஏற்படுத்தி, சும்மா ரப்தினி பிஹி, திருப்தி எனக்கு என்ன அதுல தா, அதுல எனக்கு திருப்தியை தா என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அழகான துவா. இதுல தேவையை சொல்லி கேட்க வேண்டும். அந்த அம்ரி காரியங்கள் வரக்கூடிய இடங்கள்ல இந்த காரியம் என்று சொல்லி எனது கேட்க வேண்டும். யுசம்மி ஹாஜத்தை கொண்டு வருது. ரைட், இது தலைப்பு வந்து இஸ்திஹாரா, ஆனா படிச்சிருக்கிற தாவத், அதில் விரிவா போயிடாம. சரியா? 6300 பல உலமாக்கள் இந்த தலைப்பில் பேசிக்கிறாங்க. நீங்க அதில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது 6382 அழகான துவா. கட்டாயம் பாடம் பார்க்க, இந்த துவாவை என்ன செய்யுங்க, கட்டாயம் பாடம் பார்க்கணும். 49வது பாபு, பாபு துஆ இந்தல் வுது, வுதுவின் பொழுது, அதாவது பாபு துஆ இந்தல் வுது, வுது எடுத்து துஆ கேட்டல். அதாவது வுதுவின் பொழுது துஆ என்ற தலைப்பு. ஆனால் இது வந்து வுது எடுத்து துஆ கேட்டல் என்பதுதான் என்னது பாருங்க. அங்கே அதாவது தலைப்பு போட்டிங்கன்னா தமிழில் கூட வுது செய்து விட்டு பிரார்த்தித்தல். முனைட்டா இந்தல் வுது என்பது அதாவது பாதல் வுது,
உது செய்து விட்டு பிரார்த்தித்தேன். என்னுடைய மௌது ஷாஹிதும் அப்படி தான் இருக்குது. இதுக்கு 6383 இவ்வளோ நாள் நாங்கள் படித்த ஹதீஸில் உதுவோடு சம்மந்தப்பட்ட துவா ஏதாவது வந்துச்சா? நோட்ஸ் பரட்டுங்க, எதுவும் செய்யலாம். விளங்கிட்டா? உது சம்பந்தப்பட்ட ஏதாவது செய்தி வந்துச்சா? டீயை மிஸ் ஆகிக்கிறாம சொல்ல, ஏதாவது துவா வந்துச்சா? வரவே இல்லையா? பாப்போம். புகாரியை படிக்கிறோம், புகாரின் அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு கிட்ட வருதான்னு பார்ப்போம். சரி, அந்த செய்தி வந்துச்சு தான், அதனுடைய உதுவுடைய விவரம் வரல. ரைட், சரிதான், நீங்கள் சரியாக தான் இருக்கிறீங்க. அதாவது ஒரு செய்தி வந்துச்சு என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபைத் அபி ஆமிர் அல்லது உபைத் அபி ஆமிர் என்றவருக்கு துவா கேட்டதாக ஒரு செய்தி என்ன செய்தி வருது. உபைத் அபி ஆமிர் என்றவருக்கு துவா கேட்டதாக ஒரு செய்தி வந்துச்சு. தனிப்பட்ட நபருக்காக துவா கேட்கலாமா என்றதில் அல்லாஹும் மக்ஃபிர்லி உபைத் அபி ஆமிர், அவருக்கு பாவத்தை மன்னிப்பாயாக, அவரை மறுமை நாளில் உன் படைப்புகளிலே அதிகமானவர்களை விட உயர்த்தி வைப்பாயாகன்ற ஒரு செய்தி வந்துச்சு தான். அது உதுவோடு சம்பந்தப்பட்ட செய்தி தான் இது. இப்போ அது வந்து 6383 அந்த செய்தி திருப்பி பதிவு செஞ்சுக்கிறாரு மேலதிக தகவலோட. என்ன தகவல் அப்படி என்றால், இமாம் புகாரி அங்கே என்ன செஞ்சாருன்னா இந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் சுருக்கமாக கொண்டு வந்தார். அங்கேக்கு இங்கே திருப்பி என்ன செய்கிறாருன்னா டீட்டெயில்ஸாக கொண்டு வர்றாரு. அங்கே ரிவாயத்தாக கொண்டு வரல, முஅல்லக்காக அறிப்பால் வரிசை இல்லாமல் கொண்டு வந்தார். இங்கே அறிப்பால் வரிசையோடு கொண்டு வர்றாரு. எப்படின்னா அபூ மூஸா அல் அஷ்அரி அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபைத் அபு ஆமிர் கொல்லப்பட்டுட்டார். இந்த செய்தியை வந்து அபூ மூஸா அல் அஷ்அரி சொல்றாரு. சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி கொண்டு வர சொல்றாங்க. தண்ணி கொண்டு வந்து உது எடுக்கிறாங்க. இது வரல அந்த டீட்டெயில்ஸ், சரியா? ஸோ அப்போ நான் தான் மறந்துக்கிறேன். இதில் வந்து என்னது, உது எடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது எடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அதாவது பின்னர் கைகளை உயர்த்துறாங்க. உது எடுத்துட்டு கைகளை உயர்த்தி ஃபகால அல்லாஹும்ம மக்ஃபிர் லி உபைத் அபி ஆமிர், உபைத் அபி ஆமிருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமத்தி ஃபௌக கஸீரின் மின் ஹல்கிக மினன் நாஸ், உனது படைப்புகளில் அதிகமானவர்களை விட இவரை உயர்ந்த இடத்துல என்ன செய்வாயாக, வைப்பாயாக ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள். இப்போ இதில் இமாம் புகாரி இதை ஏன் கொண்டு வந்தாரு? துஆ கேட்பதற்காக உது எடுத்தல். அதுக்கு ஒரு சுன்னா ஒன்று என்ன செய்யுது, துஆ கேட்பதற்காக என்ன செய்யலாம், கடமை இல்லை, ஆனால் உது என்ன செய்யலாம், எடுக்கலாம். அப்படி துஆ கேட்க ரசூலுல்லாஹ் கையை உயர்த்திய நேரத்தில் வரஐது பயாத இப்தைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்குளுடைய வெண்மையை நான் என்ன செய்தேன், கண்டேன். அப்படின்னா ரசூலுல்லாஹ் காலத்துடைய ஆடை சிஸ்டம் வந்து இப்படி நின்றமண்டா மூடின அமைப்பில் இருந்திருக்குது. உயர்த்தினம் என்று சொன்னா என்னது, அது வந்து அக்குள் விளங்கக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது அப்படின்றத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ரைட். அடுத்தது 50வது. இப்போ இந்த இதை எதுக்காக கொண்டு வந்தார் இமாம் புகாரி? துஆவுக்கு உதுவெடுத்தல். 50வது பாபு துஆ இந்த இதா அலா அகபத்தன், ஒரு மேட்டில் ஏறினால் துஆ கேட்டல். குன்னாமான் அபு மூஸா அல் அஷ்அரி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். எந்த ஒரு அதாவது மேட்டில் ஏறினாலும் கூட நாங்கள் அல்லாஹ் அக்பர்னு என்ன செய்வோம், தக்பீர் சொல்லுவோம். அப்போ கொஞ்சம் சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டு துஆ கேட்பதும் சத்தம் போட்டு பிரார்த்திப்பதுமாக இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், கொஞ்சம் கண்ட்ரோலாக நடந்து கொள்ளுங்க, மென்மையாக என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஇன்னக்கும் லா ததுஊன அஸம்ம வலா காயிபன், இல்லாத ஒருவனையோ நீங்கள் வந்து என்னது இங்கே கேட்க முடியாத எங்கேயோ இருக்கிற ஒருவனையோ செவிடனையோ நீங்கள் என்ன செய்யலை, அழைக்கவில்லை. வலாக்கின் ததுஊன சமீஅன் பஸீரா, பார்க்கக்கூடியவனையும் கேட்கக்கூடியவனையும் அழைக்கிறீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக என்ன செய்யுங்க, ஒரு நிதானமாக என்ன செய்யுங்க, துஆ கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பின்னர் வந்து அபு மூஸா அல் அஷ்அரிட்ட வாராரு. அபு மூஸா அல் அஷ்அரி என்ன செய்யறாருன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு கைஸ் அவருடைய பேர். அவர் என்ன செஞ்சிட்டார், துஆ கேட்டு வார்த்தை சொல்லி கண்டிக்கிறார். மனசுக்குள்ளால லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லி கண்டிக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லித்தரவா, ஒரு வார்த்தை சொல்லித்தரவா, சொர்க்கத்துடைய அதாவது கன்ஸ் பொக்கிஷம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. ஆனால் அவர் அதான் சொல்லி கண்டிந்தார். யாரு? அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்லி கண்டிக்கிறாங்க. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா சொர்க்கத்துடைய கன்ஸ் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று இந்த செய்தியில் என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ இதில் வந்து 2 துஆ. இமாம் புகாரியுடைய நோக்கம் வந்து மேடுகளில் ஏறினால் தக்பீர் சொல்லலாம், மேடுகளில் ஏறினால் தக்பீர் சொல்லலாம் என்ற செய்திக்காக இதை சொல்கிறார்கள். அடுத்தது பாபு துஆ இதா ஹபத வாதியன், ஒரு அதாவது இந்த பள்ளத்தாக்குகளில் இறங்கினு சொன்னால் அதாவது துஆ கேட்டல் அப்படி என்ற அந்த தலைப்புகள் இது வருது. இதில் வந்து ஒரு ஹதீஸ் என்ன செய்யலை,
போடல. ஃபீஹி ஹதீஸு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அப்படி போட்டார், செய்தி போடல. இப்ப கீழ் குறிப்பில் என்ன போட்டிக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் 2993வது இலக்கம் 2994வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது. நாங்கள் எந்த மேட்டில் இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம், எந்த பள்ளத்தில் இறங்கினாலும் சுபஹான் அல்லாஹ் சொல்லுவோம் என்றதான் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். பள்ளங்களில் இறங்குற நேரத்தில் சுபஹான் அல்லாஹ், மேடுகளில் இறங்குற நேரத்தில் என்னது அல்லாஹ். அப்போ பாலத்திலிருந்து இறங்குற நேரத்தில் ஓகே, 2ஆம் மாடியிலிருந்து 1ஆம் மாடிக்கு இறங்குற நேரத்தில் சொல்லலாமா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சரியா? அதனால டிஃப்ரெண்ட் விளைக்கணும். கடைசியில் ஃப்ளைட் இப்படி போய் திடீர்னு என்னது டவுன் ஆகும், அந்த டைம்லாம் ஓதிராம. இப்போ இது மேடு பள்ளம் என்று வரக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான். மிச்சம் விரிவாக போயிடவும் கூடாது, மிச்சம் விரிவாக போய் பெருசூட்டுக்கெல்லாம் நடைமுறைப்படுத்திடக்கூடாது. இது என்னது, அதாவது மேடு அப்படின்னா வீதியில் நம்ம மேடு பள்ளம் என்று போனால் என்ன செய்யலாம்? ஏன்னா நம்மளோட ஆராய்ச்சி வேற எங்கெல்லாம் போய் 2ஆவது மாடிக்கு முதல் 3ஆம் மாடியிலிருந்து இறங்குறதுக்கு லிஃப்ட்டுக்கெல்லாம் துவா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இது மேட்டோடு உள்ளது, காலம் அப்படி தான் போகுது, அதனால தான் சொல்கிறேன் சரியா? மேடு வீதிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இறங்கினமெண்டா என்ன, அதாவது சுபஹானல்லாஹ் ஏறினமெண்டா அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்றது. 52வது பாப், பாபு துஆ இதா அராத சஃபரன் அவு ரஜஅ, ஒரு பிரயாணம் போக நினைத்தால் அல்லது திரும்பி வந்தால் துஆ கேட்டல் என்ற தலைப்பின் கீழே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கஃபல மின் கஸ்வ. இந்த ஹதீஸ் அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் டிந்து நாஃபி அப்படின்ற ஒரு அறிவிக்கிறாரு, நாஃபி டிந்து மாலிக் இமாம் அறிவிக்கிறார், இமாம் மாலிக். நீங்கள் ஏதாவது இஸ்னாது பாடமாக்கணும், வாழ்க்கையில் ஹதீஸில் ஒரு இஸ்னாது பாடமாக்கணும் ஆசை இருந்தால் இதை பாடமாக்கிங்க. எப்பயும் விளங்கிட்டா, சில்சிலத்து தஹப் தங்க செயின்னு சொல்லுவாங்க. இமாம் மாலிக் யார்கிட்டையும் அறிவிப்பார்? நாஃபியாட்டிருந்து. விளங்கிட்டா, நாஃபியிட்டையும் அறிவிப்பார். நாஃபி அப்துல்லாஹ் இப்னு உமர் டிந்து அறிவிப்பான். அவ்வளோதான், எவ்வளோ சின்ன சின்ன செயின். விளங்கிட்டா, இமாம் மாலிக் நாஃபி அப்துல்லாஹ் இப்னு உமர், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200-300 ஹதீஸில் இஸ்னாது பாடம். எப்படி ஹதீஸ் பாடம் இல்லை, இஸ்னாது பாடம். என்ன இது, ஒரு 200-300 ஹதீஸுக்குரிய மிக முக்கியமான ஒரு இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை தான் இது. இமாம் மாலிக் அன் நாஃபி அன் அப்துல்லாஹ் இப்னு உமர். இதை இமாம் புகாரி என்ன செய்கிறாரு, பதிவு செய்கிறாரு இன்னொரு ஆள் வழி மூலமாக. இமாம் மாலிக்கை சந்திக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கஃபல மின் கஸ்வின் அவு ஹஜ்ஜின் அவு உம்ரத்தின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு யுத்தத்திலிருந்தோ ஹஜ்ஜிலிருந்தோ உம்ராவிலிருந்தோ திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா யுகப்பிரு அலா குல்லி ஷரஃபி மினல் அர்தி ஸலாஸ தக்பீராத், எந்த ஒரு மேட்லையும் 3 முறை அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க, 3 முறை அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. சும்மா யகூல், பின்னர் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆயிபூன் திரும்பி வருகிறோம், தாயிபூன் மீண்டவர்களாக, ஆபிதூன் வணங்கியவர்களாக, ரப்பினா எமது இறைவனை, ஹாமிதூன புகழ்ந்தவர்களாக, சதகல்லாஹு வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு, அல்லாஹு தஆலா தனது வாக்கை உண்மைப்படுத்தி விட்டான், தன் அடியாருக்கு உதவி செய்து விட்டான், அதாவது படைகள் எல்லாவற்றையும் தனியாக நின்று முறியடித்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை மிகவும் நன்றிக்காகத்தான் என்ன செஞ்சாங்க, ஓதினாங்க. அஹ்ஸாபுகள் இன்னும் உள்ள எல்லா யுத்தங்களையும் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் வெற்றி அடைஞ்சிட்டான், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடரேச்சையாக ஹஜ்ஜில் உம்ரால எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள். இப்போ இதில் ஒவ்வொரு மேட்டிலையும் சுபஹானல்லாஹ், அதாவது மேட்டில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதில் மிக முக்கியம் என்னன்னா, மேட்டில் சொல்றது தான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். விளங்கிட்டா, மேடு அகப்படாத நேரத்திலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி இதை சொன்னதாக எந்த அறிவிப்பும் இல்லை. விளங்கிட்டா, மேட்டில் ஏறினால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுகப்பிரு அலா குல்லி ஷரஃபி மினல் அர்த். அடுத்த துஆ திரும்பி வரதுக்குள்ள துஆ, அடுத்த துஆ திரும்பி வருவதற்கு உள்ள துஆ. அதான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன ரப்பினா ஹாமிதூன் ஸதகல்லாஹு வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. அடுத்தது 53வது பாபு துஆ லில் முத்தஸவ்விஜ், திருமணம் முடித்தவருக்கு துஆ கேட்டல். திருமணம் முடிச்சவருக்கு என்ன துஆ? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், இப்படியும் அறிவிப்பு வருது. பாரக்கல்லாஹு லக்க என்று வருது, பாரக்கல்லாஹு லக்குமா அப்படின்னு வருது, பாரக்கல்லாஹு அலைக்க என்று வருது. இப்படி பல ரிவாயத்துக்கள் என்ன செய்து வருது. இதில் அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மஞ்சள் ஆடையில் மஞ்சள் பட்ட நிலையில் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் மஹியம் என்ன இது என்று கேட்குறாங்க. அப்போ இந்த கேள்வி கண்டனத்துக்கு கேட்டதாகத்தான் வருது. அதாவது குங்குமம் நிறத்தில் அது இருந்ததாகவும், குங்குமம் பூசக்கூடாத ஆண்கள் ஜாஃபரான் நீங்கள் ஏன் போட்டிங்க என்று கேட்டதாகவும், அதற்கு கால தஸவ்வஜ்து இம்ரஅத்தன் அலா வஸ்னி நவாத்தின் மின் தஹப், ஒரு ஈத்தம்பழ விதை அளவுக்கு நான் தங்கம் மகர் கொடுத்து நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன், அந்த பெண்ணுடைய ட்ரெஸ்ஸில் உள்ளதுதான் இது என்ன செஞ்சது, தண்டை மேலே பட்டது என்ற விளக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த விளக்கத்தை என்ன செய்கிறாங்க, அவர் சொல்கிறாங்க. இல்லைண்டா என்ன இது மஞ்சள் நிறம் என்று கேட்டதுக்கு திருமணம் முடிச்சேனே பதில் சொல்லணும்.
விளங்கிட்டா உங்களுக்கு? என்ன மஞ்சள் நிறம்னு கேட்டால் இது வந்து நான் மஞ்சள் நிறம் பூசிட்டு வந்தீங்கன்னு சொல்லலாம். திருமணம் முடிச்சேன்னு பதில் சொன்னதுக்கான காரணம் அவங்களுடைய ஆடையில் உள்ளது என்ன செஞ்சது, என்ன மேலே என்ன செஞ்சுட்டு பட்டு விட்டது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பதில் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அவுலி வலோ பிஷாத், ஒரு ஆட்டை கொண்டே என்ன செய்யுங்க நீங்க, அதாவது வலிமா கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக வருகிறது. இது ஒரு தஃப்சீர் தானா, இது ஒரு ஷரஹ் தான். எது, இந்த மஞ்சளுக்கு குங்குமம் பெண்ணுடைய ட்ரெஸ்லேருந்து என்ன செஞ்சது பட்டிருந்தது என்றது ஒரு விளக்கம். அடுத்து 6387வது இலக்கம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹலக அபி வ தரக. இப்போ இதுவும் வந்து என்னன்னு சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹுவோட செய்தி உங்களுக்கு தெரியும். ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களுக்கு எத்தனை சகோதரிகள்? 9 சகோதரிகள் இருந்தாங்க. 9ஆ 7ஆ என்ற கருத்து முரண்பாடு இருக்குது. அந்த 9 சகோதரிகளையும் கவனிக்கிற பொறுப்பு யாருக்கு வருது? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருது. தந்தை யார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு? அப்துல்லா யுத்தத்தில் கொல்லப்பட்டுட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இல்லை எப்படி சொல்றாங்க, ஹலகாபி ஒ தரக்க சபா அவு திஸா பனாத், என்ற தந்தை மரணித்து விட்டார், 7 அல்லது 9 மகள்களை விட்டு. யாருக்கு சந்தேகம்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கா? 7 அல்லது 9ஐ விட்டு மரணித்து விட்டார்னா சந்தேகம் யாருக்கு? அறிவிக்கிற அறிவிப்பாளர் ஒருத்தருக்கு வந்து 7ன்னு சொன்னாங்களா 9ன்னு சொன்னாங்களான்னு என்னது சந்தேகம். அப்ப சொல்றாரு, நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தேன். ஒரு யுத்தத்தில், இந்த அறிவிப்பில் வரல, வேற ஒரு அறிவிப்பில், ஒரு யுத்தத்தில் வந்து திரும்பி போகிறார் நேரத்தோட, கொஞ்சம் அவசரமா போறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க, திருமணம் முடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் அப்படின்னு சொல்றாங்க. குல்தன் கால பிக்ரன் அம் சய்யிபன், ஒரு கன்னி பெண்ணையா விதவை பெண்ணை திருமணம் முடிச்சீங்களா? குல்து சய்யிப், விதவை பெண். கால ஹல்லா ஜாரியத்தன் துலாஇபுஹா வ துலாஇபுக், நீங்கள் விளையாடிக் கொள்வதற்காகவும் கொஞ்சம் மகிழ்ந்து கொள்வதற்காகவும் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவு துலாஹிகுஹா வ துலாஹிகுக், அல்லது நீங்கள் அவளை சிரிப்பு மூட்டி அவள் உங்களை சிரிப்பூட்டுவதற்கு ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. குல்து ஹலக அபி ஃபதரக சபா அவு திஸ்அ பனாத், 7 அல்லது 9 பிள்ளைகளை விட்டு விட்டார்கள். 9 பிள்ளைகளை, சரியான செய்தி 9 பிள்ளைகளை, சகோதரிகளை விட்டுட்டு மௌத்தாயிட்டாங்க என்ற தந்தை. அப்போ அதனால வந்து ஃபகரிஹ்து அன் அஜிஅஹுன்ன பிமித்லிஹின்ன, நான் வந்து 9ஓட 10ஆ இன்னொருவரை கொண்டு வர நான் வெறுத்தேன். என்ன, கன்னி பிள்ளை திருமணம் முடிச்சாண்டா 9ஓட சேர்த்ததுனே 10 நான் பார்க்க வேண்டி வந்திருக்கேன். அதனால தான் நான் என்ன செய்யலை, கன்னி பெண்ணை திருமணம் முடிக்கல. ஃபதஸவ்வஜ்து இம்ரஅத்தன் தகூமு அலைஹின், அவர்களை மெயின்டைன் பண்ற அமைப்பில் ஒரு விதவை பெண்ணை என்ன செஞ்சேன், திருமணம் முடித்தேன் என்றாங்க. இப்போ இதிலிருந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், திருமணத்திற்கு வந்து வாழ்றது மட்டுமல்ல, இன்னொரு நோக்கம் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அந்த நோக்கத்தை மனசில் வச்சுட்டு கூடாது. யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சுக்கணும். இவரா ஒரு கற்பனை பண்ணி திருமணம் முடிச்சுட்டு இதான் வேலைன்னு கொடுக்கக்கூடாது. நான் அந்த நோக்கத்துக்கு கல்யாணமே முடிக்கல, நான் அந்த நோக்கத்தில் நான் முடிச்சேன் என்னது, அது பிரச்சனையாகும். தெளிவாக சொல்லணும். 7 சகோதரிகள் 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறேன்டா, அதனால தான் அவங்களே திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லித்தான் என்ன செய்யணும், திருமணம் முடிக்க. நீங்களா ஒரு கனவை கண்டுட்டு அதை போல் தலையில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஆனால் அதற்காக வேண்டி திருமணம் முடிக்கலாம், அது ஒரு தியாகம் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபாரக்கல்லாஹு அலைஹி, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், துஆ கேட்டார்கள். அப்படி என்று இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக 54வது பாபு, பாபு மா யகூலு இதா அத்தா அஹ்லஹு, பாபு மா யகூலு இதா அத்தா அஹ்லஹு, அதாவது தன் மனைவியோடு சேர்கிற நேரத்தில் எந்த துஆவை என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும் என்ற துஆ. கால நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன அஹதக்கும் இதா அராத யஅதி அஹ்லஹு, தன் குடும்பத்தில் தன் மனைவியோடு சேருகிற நேரத்தில் இந்த துஆவை சொன்னால், அந்த துஆ சொல்லுங்க. அரபில் சொல்லுங்க போவோம் இந்த துவான்னு சொன்னேன். சில துவாக்கள் வாழ்க்கையில் பாடமாக்காமல் இருக்காதீங்க. ஏன்னடா, உதாரணமாக ஜனாசா தொழுகையோட துவா, அது வந்து கட்டாயம் நீங்கள் மற்றவனுக்கு பாடமாகி கொடுக்கணும். நீங்கள் பாடமாக்கிறதை விட மற்றவங்களுக்கு பாடமாகி கொடுக்கணும். ஏன், உங்களுக்கு ஓதுறது அவன் தான், சரியா, உங்களுக்கு அவர் தான் ஓத போகிறாரு. அதே போல் குழந்தை என்பது 1 2 3 4 இவ்வளோ தான் குழந்தைன்னு பெற போகிறோம் வாழ்க்கையில், அவ்வளோதான் பிளான்லேயே வைக்கிறோம். அப்படி இருக்கிற டைமில் இந்த துவா அதுக்கு பிறகு பாடமாக்கி ஒரு 50 வயசில் நல்லா அந்த துவா பாடமாக்கி என்ன செய்ய விளங்கிட்டா, அந்த துவா ஃபுல் பாடம் ஹிஸ்னுல் முஸ்லிம்னா பாடமாக்கி விளங்கிட்டா. அதனால் சில சந்தர்ப்ப துவாக்களை வந்து கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும், மனநம் விட்டிருக்க வேண்டும். அது காலம் பிந்தி மனநமாக்கி என்னது வேலை இல்லை. உதாரணமாக எல்லா குடும்பமெல்லாம் மௌத்தாகிட்டு வயோதிபராக ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அவருக்கு குடும்பம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த டைமில் என்ன, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا, கேட்கலாம், பிழையெல்லாம் இல்லை. ஆனால் அப்போ கேட்பதை விட எப்போ கேட்குறது அவருக்கு என்ன செய்யும், சிறந்ததாக இருக்கும். அந்த வயசில் கேட்குறதா என்ன செய்யும், சிறந்ததாக இருக்கும். அதனால் சில துவாக்களை வந்து புறவு பாடமாக்கணும் விட்டுருவானா.
அதில் ஒன்று தான் இந்த துவா. அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான், ஷைத்தானை எங்களை விட்டு தூரமாக்கு, அதாவது எங்களை விட்டு ஷைத்தானை தூரமாக்கு, ஜன்னிபி ஷைத்தான, ஷைத்தானை தூரமாக்கு, மா ரஸக்தனா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தையை விட்டும் தூரமாக்கு. ஃபஇன்னஹு, அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி மனைவியோடு உறவில் ஈடுபட்டால், ஃபஇன்னஹு யுகத்தர் பைனஹுமா வலதுன் ஃபீ தாலிக், அந்த உறவின் பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தை இறைவன் தக்தீர் செய்தால், லம் யதுர்ரஹு ஷைத்தானுன் அபதன், அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டவே மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் மனைவியுடைய உறவில் ஈடுபடுகின்ற கட்டத்தில் சொல்லணும் என்பதல்ல, உறவுக்காக நாடி அந்த மனைவியோடு இருக்கிற நேரத்திலேயே என்ன செய்யலாம், இந்த துஆவை என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். அடுத்ததாக 55வது பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை என்ற ஒரு தலைப்பு போட்டுகிறாரு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, நபி அவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது இந்த உலகத்தில் நலவைத்தா என்று நபி அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம், மறுமையில் நலவத்தா என்று தான் நபி சொல்லுவார்னு நினைப்போம். அதனால தலைப்பு என்ன, இந்த உலகத்தில் நலவைத்தா என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தான் தலைப்பு. மறுமையை சொல்லாமல் அவர் சொல்றாரு. அதுக்கு பின்னால் ஹதீஸில் எப்படி வருதுன்னா, இமாம் புகாரியுடைய நோக்கம் ஹதீஸை முழுசா போடலை, உலகத்தில் நலவை கேட்கறது நபியே செஞ்ச வேலை, அதான் தலைப்பு. அனசுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, கான அக்ஸரு துஆஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் கேட்ட அதிகமாக கேட்ட துஆக்கள்ல ஒன்றுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யாலா இந்த உலகத்திலே எனக்கு நலவைத்தா, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமை நாளிலும் நலவைத்தா, வகினா அதாபன்னார், நரக வேதனை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார். அதிகமாக கேட்கக்கூடிய துஆக்கள் உண்டாக இது இருந்தது. 56வது தலைப்பு 6390வது இலக்கம், பாபு தஅவ்வுத் மின் ஃபித்னத்தி துன்யா, துன்யாவுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாவல் தேடுதல். இந்த தலைப்பில் எந்த ஹதீஸை கொண்டு வந்திருப்பாரு, ஏற்கனவே திருப்பி திருப்பி வந்துச்சே அந்த ஹதீஸ், மின் ஃபித்ரத்து துன்யா, அந்த நார் தஜ்ஜால், இது சம்பந்தமான ஹதீஸை இங்கே கொண்டு வராரு. ஆனாலும் இந்த துஆல ஒரு மேலதிகமான ஒரு செய்தி வருது என்னன்னு சொன்னால், முஸ்அப் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ், இப்போ சஅத் இப்னு அபி வக்காஸ் இன்னொரு மகன்ட பேர் என்ன, முஸ்அப், ஆமிர், இது முஸ்அப். அவர் அறிவிக்கிறார், தந்தை சொன்னதாக, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா ஹாஉலாஇல் கலிமாத், இந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புகுல் வ அஊது பிக மினல் ஜுபன் வ அஊது பிக மின் அன் நுரத்த இலா அர்தலில் உமர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அதாபில் கப்ர், இந்த துஆ இருக்குது, ஏற்கனவே பலமுறை வந்துட்டு. இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபி யுஅல்லிமுனா ஹாஉலாஇல் கலிமாத், இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கற்பித்து தருகின்றவர்களாக இருந்தார்கள். கமா துஅல்லிமுல் கிதாபத, எழுத்த ஒத்தனுக்கு எப்படி படிச்சு கொடுப்போமோ அது மாதிரி. இது ஒரு மேலதிகமான ஜியாதா. இஸ்திகாராவை எங்களுக்கு நபி அவர்கள் கற்றுத் தருகின்றவர்களாக இருந்தார்கள். எது போல, ஒரு குர்ஆன்ல ஒரு சூரத்தை கற்றுத்தாரமான். இதுல எப்படின்னா, லெட்டரை நம்ம படிப்பிச்சு கொடுக்குறோமே, ஆனா வண்ணா அப்படி படிச்சு ஏபிசிடி இந்த மாதிரி படிச்சு கொடுப்பது போல எங்களுக்கு இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், கற்றுத் தந்தார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு ஜியாதா. ரைட். அடுத்ததாக 57வது பாபு தக்ரீர் துஆ, துஆவை திருப்பி திருப்பி கேட்டல், துஆவை திருப்பி திருப்பி கேட்டல். இதுல இமாம் புகாரி ஒரு ஹதீஸை கொண்டு வராரு, பிரபல்யமான ஹதீஸ், 6391வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சூனியம் சம்பந்தமான ஹதீஸ், சூனியம் சம்பந்தமான ஹதீஸ். திருப்பி திருப்பி துஆ கேட்ட என்ற ஃபிக்ஹ் அலிந்து எடுத்தோமோ இல்லையோ ஹதீஸ் லைவ் ஆகிட்டாங்க, விளங்கிட்டா. திருப்பி திருப்பி துஆ கேட்டல் என்ற ஃபிக்ஹுக்கு அதை எடுத்தோமோ இல்லையோ ஹதீஸ் என்ன செஞ்சாச்சு, புகாரி அந்த தலைப்பு போட்டதுல இப்போ அர்த்தமே இல்லை என்ற லெவலுக்கு ஆகிட்டாச்சு. தலைப்பு பாபு தக்ரீர் துஆ. நம்ம இந்த ஹதீஸை எதுக்கு மட்டும் எடுத்துக்கிறோம், பாபு சிஹர், சூனியம், அந்த தலைப்போட முடிஞ்சுது. நல்ல காலம் இமாம் புகாரிக்கு அந்த ஹதீஸ் கிடைச்சதுனால அந்த ஹதீஸ்ல உள்ள எல்லா பிரயோசனங்களையும் திருப்பி திருப்பி ஒவ்வொரு பாபுலையும் கொண்டு வந்து போட்டிக்கிறார். இது கிதாபு தாவாத், பிரார்த்தனைகள் பற்றிய பாடத்தில் பாபு தக்ரீர் துஆ, துஆவை திருப்பி திருப்பி கேட்டல் என்ற தலைப்பு கீழே கொண்டு வரார். எங்களுக்கு சூனிய சம்பந்தமான அந்த ஹதீஸ் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அதாவது ஹதீஸை நான் முழுசா வாசிச்சிடுறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அதாவது இந்த ஹதீஸ் ஹிஷாம் பின் உர்வா, ஜுபைர் ரலியல்லாஹு மகன் உர்வா இருக்கிறாரு, உர்வாவுடைய மகன் ஹிஷாம் அறிவிக்கிறாரு. அவருடைய தந்தை உர்வா வழியாக, உர்வா யார் வழியாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து செய்தி. ரைட். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்ப ஹத்தா இன்னஹு லா யுஹய்யிலு இலைஹி அன்னஹு கத் ஸனஅ ஷைஅ வ மா ஸனஅஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்கப்பட்டுச்சு. சுஹைர மாதிரி துப்ப என்றாலும் சூனியம் வைக்கப்பட்டது, வணங்கிட்டா. துப்ப அப்படின்னு சொல்றதும் தா, பெரிய தா, அதுவும் சூனியம் வைக்கப்பட்டதுக்கு சொல்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹத்தா இன்னஹு லா யுஹய்யிலு இலைஹி அன்னஹு கத் ஸனஅ ஷைஅ வ மா ஸனஅஹு, ஒரு விஷயம் செய்யறது போல ரசூலுல்லாஹ்வுக்கு தோற்றத்துல இருக்கும்,
அதாவது சிந்தனையில் தோற்றத்தில் இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட கற்பனையில் அது செஞ்ச மாதிரி என்ன செய்யும் இருக்கும். வ இன்னஹு தஆ ரப்பஹு, இதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பிரார்த்தித்தார்கள். சும்ம கால, அதாவது ரசூலுல்லாஹ் இதன் காரணமாக பிரார்த்தித்தார்கள் அர்த்தம் என்ன? தனக்கு செய்யாதது செஞ்ச மாதிரி விளங்குதுன்றது யாருக்கு விளங்கிக்குது? ரசூலுல்லாஹ் விளங்கி இருக்குது. அப்படி இல்லாட்டி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யாதது அவங்க செய்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறேன்ன்றது யாருக்கு விளங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கிற ரசூலுல்லாஹ் விளங்கிட்டு, மாற்றம் இருக்கிற ரசூலுல்லாஹ் விளங்கிட்டு, நான் செய்யாதெல்லாம் செஞ்ச மாதிரி நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் தெளிவாக அப்படி என்னது அப்படி இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னது அந்த மாதிரி தெளிவாக ரசூலுல்லாஹ் உணர்ந்திருந்தாங்க. இதனால இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. சும்ம கால அஷஅர்தி அன்னல்லாஹ் அஃப்தானி ஃபீ மஸ்தஃப்தைதுஹு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்தில் நான் ஆயிஷாவின் அல்லாஹ்விடத்தில் நான் எதை பற்றி கேட்டிருந்தேனோ அதை பற்றி அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செஞ்சிட்டான்? பதில் சொல்லிவிட்டான். ஃபகாலத் ஆயிஷா மாதாக்க யா ரசூலல்லாஹ், அது என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன? இந்த மாதிரி ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நிலை இருந்தால் யாருக்கு தெரியல? ஆயிஷாவும் தெரியல. கேட்டுக்கின்றதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். அப்படியா குணமாகிட்டா அப்படின்னா கேட்டிருக்கணும் உடனடியா. ஆயிஷா கேட்குற என்னன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறேன்னு அர்த்தம் என்ன? யாருக்கு தெரியல? இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியவில்லை. வமாதா கே ரசூல கால ஜாஅனி ரஜுலானி, அப்ப ரசூலுல்லாஹ் டீடைல் சொல்றாங்க. ஜாஅனி ரஜுலானி ஃபஜலஸ அஹதுஹுமா இந்த ரஸி வல் ஆஹர் இந்த ரிஜ்லைய, ரெண்டு பேர் வந்தாங்க. ஒருவர் தலைக்கு பக்கத்துல உட்கார்ந்தாரு, இன்னொருவர் வந்து ரெண்டு கால் மாட்ல என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்தாங்க. ஃபகால அஹதுஹுமா லி சாஹிபிஹி, ஒருவர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கனவுல தெரியுது விளங்கிட்டா. ஒருவர் வந்து ஃபகால அஹதுஹுமா லி சாஹிபிஹி மா வஜஅர் ரஜுல், இந்த மனிதருக்கு என்ன வலி அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். கால மத்பூப், சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறார். காலமன் தப்பஹு, யார் அவருக்கு சூனியம் வைத்ததுன்னு மற்றவர் கேட்கிறார். கால லபீத் இப்னுல் ஆஸம், லபீத் இப்னுல் ஆஸம் என்ற ஒரு யூதர். கால ஃபபிமாதா, எதை கொண்டு அவர் சூனியம் வச்சுக்கிறார்? கால ஃபி முஸ்தின் வ முஷாத்தா வ ஜுஃபி தலா, அதாவது ஒரு சீப்பு, ஒரு சிக்கு முடி, அடுத்தது என்ன? ஒரு பாலை வரக்கூடிய, அதாவது மட்டை, பாலை மட்டை இருக்குது, பாலை மட்டை, அந்த அதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு மறந்து போயிட்டு விளங்கிட்டா. மரத்தில் என்னங்கிறதே தெரியாது. மரத்துடைய பாலை, அதனுடைய மட்டை விளங்கிட்டா. அந்த மட்டைக்குள்ள இந்த சீப்பையும் சிக்கு முடியையும் என்னது வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. கால ஃபஐனஹு, இது இந்த சூனியம் வைக்கப்பட்டது எங்க வைக்கப்பட்டிருக்குது? கால ஃபி தர்வான் வதர்வான் பிக்ருன் ஃபி பனி சுரைக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்ட போட்டிக்கு பனு சுரைக் கூட எல்லையா வச்சு என்ன செய்வாங்க? ஓட்ட போட்டி நடத்துவாங்க. அந்த இடத்துல உள்ள ஒரு கிணற்றில் இது என்ன செஞ்சுக்குது? வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ற டோட்டல் செய்தி யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்படுகிறது. ரைட், இவ்வளவுதான். இப்போ காலத் ஃபஅதஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ அதாவது ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. சும்ம ரஜா இலா ஆயிஷா, பின்னர் ஆயிஷா கிட்ட வராங்க. ஃபகால வல்லாஹி லகஅன்ன மாஅஹா நுகாஅத்துல் ஹின்னா, தண்ணீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதாணியுடைய கலவம், அந்த மருதாணி சாறு மாதிரி என்ன செய்யுது? அந்த தண்ணீருடைய நிறம் என்ன செஞ்சது இருந்தது. வலகஅன்ன நஹலஹா ரூசு ஷயாத்தீன், அங்க உள்ள அதாவது ஈத்த மரத்துடைய அந்த கொப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைத்தான்களுடைய தலைகள் போன்று என்ன செய்கின்றன இருந்தன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காலத் ஃபஅதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹா அனில் பிர், அது அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹா அனில் பிர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டோட்டலா இந்த டீடைல்ஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்ற கிணத்தை பத்தி மத்த விஷயங்களை சொல்றாங்க. ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ் ஃபஹல்லா அக்ரஜ்தஹு, சூனியத்தை வெளியெடுத்திருக்கலாமே, அந்த சூனியத்தை வெளியெடுத்திருக்கலாமே. இன்னொரு இடத்துல ஃபஹல்லா இஸ்தக்ரஜ்தஹு, விளங்கிட்டா அந்த சூனியத்தை முழுமையா பிரிச்சிருக்கலாமே என்று கேட்கிறாங்க. கால அம்மா அன ஃபக்கத் ஷஃபானி அல்லாஹ், அல்லாஹ் என்னை குணப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னை குணப்படுத்தி விட்டான். வகரஹிது அன் உஸீர அலன் நாஸி ஷர்ரன், மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை விளைவிக்க நான் விரும்பவில்லை, மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. இப்போ இதில் வந்து இமாம் புகாரி என்ன செய்கிறார்? ஈஸா இப்னு யூனுஸ், லைத் இப்னு சஅத் போன்றவர்கள் இந்த ஹிஷாம் வழியாக, அதாவது உருவாவுடைய மகன் ஹிஷாம் வழியாக அறிவிப்பை சொல்ற இடத்துல சுஹைரன் நபி, துப்ப எடுத்துக்கு பதிலாக நபி அவர்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள் என்ற பிரபல்யமான அந்த வார்த்தையோடு என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. ஃபதஆ வதஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள், இன்னும் பிரார்த்தித்தார்கள். இப்போதான் இமாம் புகாரியுடைய அந்த தலைப்புக்குரிய இடம் வருது. வசாக்கல் ஹதீஸ், அதான் இமாம் புகாரியுடைய அத்திமாத் வந்து ஈஸா இப்னு யூனுஸ், லைத் இப்னு சஅத் அந்த அறிவிப்பு. அந்த அறிவிப்புல என்ன வருதுன்னா ஃபதஆ வதஆ, பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தித்தார்கள். அப்படின்னா என்ன? தக்ரீரு துவா, துவாவை திருப்பி திருப்பி என்ன செய்யறது? கேட்டல் என்ற தலைப்பு கீழ் என்ன செய்யலாம்? ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் வரைக்கும் திருப்பி 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 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்கள் என்பதற்கு ஷாஹிதாக என்ன செய்கிறாங்க? கொண்டு வராங்க. இப்போ இந்த செய்தியை பற்றிய விவரங்கள் டீட்டெயில்ஸ்களை நம்ம என்னது மிக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. தலைப்புடைய ஆழ அகலங்கள் அவங்களுக்கு என்னது தெரியும். ஆனால் இது வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்ததுன்ற ஆதாரபூர்வமான செய்தியில் வார நேரத்தில் நம்புறதுல எந்த வழியும் எந்த பாரமும் என்னது இல்லை.
அதுக்கு ஆதாரம் என்னென்னா, இதே ஹதீஸுக்கு மௌலவி பி.ஜே. அப்துல் அவர்களிடத்தில் ஆரம்ப காலத்தில் விளக்கம் கேட்டப்பட்ட நேரத்தில் அவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? இதுக்கு இந்த ஹதீஸ் தான் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். எதுக்கு ஆதாரம் என்றால், இந்த ஷேகு முரீது இந்த தங்கள் இதுகளெல்லாம் பொய்யெடுத்துக்கான ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். அற்புதமான ஒரு ஹதீஸ்னு சொன்னார். ரைட்டா? அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட சூனியத்துக்கே ரசூலுல்லாஹ்வுக்கு வழி தெரியல. யாருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு வழி தெரியல. இது எப்படி செய்யறது? அப்படி இருக்க இந்த ஷேகு தங்கள் முரீதுகள் எல்லாம் இதில் எடுக்கலாமா? எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படி செஞ்சிருக்க இப்படி செஞ்சிருக்கின்ற மறைவான அறிவிக்கிறதெல்லாம் உண்மையா? எல்லாமே பொய் எண்ணத்தை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. அப்படி விளக்கம் சொன்னாங்க. அப்போ எவ்வளோ அற்புதமான ஒரு விளக்கம் அது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்கிறாங்கட்டா, துவா கேட்டு அல்லாஹ் அவருக்கு என்ன ஒரு கனவின் மூலம் காட்டி அந்த அதை எடுக்கப்படுதே தவிர, இது பெரிய ஒரு செய்தி. இன்னொரு செய்தியும் இதில் இருக்குது, இன்னொரு பலனும் இருக்குன்னு சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், சூனியமா அவிழ்க்காமலே சூனியம் குணமாகும், சூனியத்தை எடுக்காமலே சூனியம் குணமாகும். எடுத்துக்கு ஒரு அழகான செய்தி. ஏன்னா சூனியம் வைக்கப்பட்ட ஏதாவது செய்தி வந்தால் நம்ம கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யணும்? துவா தான் கேட்கணும். அப்படி அற்புதமான ஒரு ஹதீஸ் அப்படின்னு அப்ப விளக்கம் என்ன செஞ்சது சொல்லப்பட்டுச்சு. தலைகீழா பிறண்ட உடனே என்னது, அந்த அழகான அற்புதமான அந்த அத்தனை ஃபாயிதாவும் இல்லாமல் போச்சு. உண்மையிலேயே ஒரு அந்த செய்தி ரெண்டுக்கும் இது அவ்வளவான ஒரு செய்தியா இல்லை. எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குணப்படுத்த வேண்டியவன் யாரு? அல்லாஹ் தான். சூனியம் வச்ச இடம் என்பது ஒரு மலக்கு மூலம் ஒரு வகை மூலம் தெரிஞ்சாலே தவிர வேற எதுவும் தெரிய வராது. ஒரே ஒரு விஷயம், அனுபவபூர்வமாக அறிவுள்ள ஒரு ஆளுக்கு ஒரு நோயை பார்த்தா இது சூனியத்துக்குரிய நோயாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யுது இருக்குது. அதுக்கு பல ஹதீஸுகளை நம்ம ஆதாரங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது தவிர மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு செய்தியில வருது அஃபலா அஹ்ரஜ்தஹு, நீங்க வெளியெடுத்திருக்க கூடாது. இன்னொரு செய்தியில் அஃபலா இஸ்தஹ்ரஜ்தஹு, அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள், ஆனால் அதை பிரித்து அவிழ்த்து எதுவும் என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை என்பதுதான் அங்கே உள்ள செய்தி. எனவே இந்த செய்தியில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒரு துவாவை திருப்பி திருப்பி என்ன அதாவது கேட்டல் என்பதற்கு இந்த செய்தியில் ஒரு ஆதாரம் உண்டு என்பது. அடுத்ததாக 58 சூனியத்திலிருந்து வெளியே வந்துருங்க. சரியா? 58 பாபு துஆ அலல் முஷ்ரிக்கின். அப்பதான் இந்த பாபு தொடரும். இல்லைடா நீங்க 2-3 ஹதீஸ் வரும் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் என்ன பதில் அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அடுத்தது 57 பாபு துஆ அலல் முஷ்ரிக்கின். முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக பிரார்த்திக்கலாமா? முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக பிரார்த்திக்கலாமா? வகால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது இமாம் புகாரி அறிவிப்பால் வரிசை இல்லாமல் கொண்டு வராரு. வேறு இடங்கள் அறிவிப்பால் வரிசையோடு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலைஹிம் பிஸபஇன் கஸபஇ யூசுஃப். யா அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக யூசுஃபுடைய 7 போல எனக்கு 7 தந்து உதவி செய்ய. அப்படின்னா என்ன? பஞ்சம் 7 வருடங்களை இவர்களுக்கும் விதிச்சு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. வகால அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், அபூ ஜஹலை நீயே கவனித்துக்கொள்ளுன்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. இதெல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக துஆ கேட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம். வகால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதுவும் இமாம் புகாரி இங்க விரிவா என்ன செய்யல கொண்டு வரல, சுருக்கமாக அறிவிப்பால் வரிசை இல்லாம கொண்டு வராரு, வேறு இடங்கள்ல கொண்டு வந்திருக்கிறார். தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸலாத்தி, ரசூலுல்லாஹ் தொழுகையில பிரார்த்தனை செய்தார்கள். வகால அல்லாஹும்ம லஅன் ஃபுலானன் வ ஃபுலானன் ஹத்தா அன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல் லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். ரசூல் ஸல்லல்லாஹு துஆ கேட்டாங்க, இன்னாரை சபின்னு பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொழுகையில் சபித்தார்கள். எதுவரைக்கும் என்றால் அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பங்கும், அதாவது உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, லைஸ லக மின், இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த விதமான ரைட்டும் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆன் வசனம் இறக்கினான். அப்படின்னா ரசூலுல்லாஹ் பங்கிருக்க நினைக்கல, ஆனால் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நடத்தி ஆகணும் என்ற அமைப்பில் என்ன செஞ்சது இருந்தது என்பதனால் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கினான். இப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு உமர் இந்த 2 பேருடைய செய்தியும் இந்த இடத்துல அறிவிப்பால் வரிசை இல்லாமல் இமாம் புகாரி கொண்டு வராரு. மற்ற இடங்கள் இதே செய்திகள் அறிவிப்பால் வரிசையோட புகாரில் என்ன செஞ்சிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் எங்களுக்கு மௌது ஷாஹித் ஆதாரத்துக்கு சப்ஜெக்டுக்குரிய ஆதாரம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் காபிர்களுக்கு எதிராக துஆ கேட்டிருக்கிறாங்க. 3 செய்தி. 1 யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பஞ்ச காலத்தை போல இவர்களுக்கும் விதிச்சு எனக்கு உதவி செய். 2 அபூ ஜஹலை நீ கவனித்துக்கொள். 3 இன்னென்ன நபர்களை சபி. இப்படி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருப்பது சுருக்கமான புகாரி பதிவு செய்கிறார். அடுத்ததாக இப்போ ஹதீஸ் நம்பர் ஆரம்பிக்குது. இந்த பாபுக்குரிய தலைப்புடைய ஹதீஸ் நம்பர் 6392. இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு அபி அவுஃபாவை பற்றி ஏதாவது ஹதீஸ் வந்துச்சா இதுக்கு முன்னால? அபு அவுஃபாவோட ஹதீஸ் யாரா பார்த்து சொல்லுவாங்கன்னு சும்மா இருக்காம நீங்கள் பாருங்க, எதுல வந்துச்சு?
சதகா சம்பந்தமான சப்ஜெக்ட்ல வார டைம்ல வணங்கிட்டா எனது தந்தை அதான் இப்னு அபி அவுஃபா சொல்றாரு, அபு அவுஃபா வந்து சதகா கொண்டு போய் கொடுத்தாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவுஃபா, அபு அவுஃபாவுடைய குடும்பத்துக்கு அதாவது இந்த அருள் செய் என்று சொல்லி துஆ கேட்டார்கள் அப்படின்னு நம்ம செய்தி பார்த்தோம். அந்த நபித்தோழர் அறிவிக்கிறாரு, தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அஹ்ஸாப், அதாவது ஹந்தக் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திரண்டு வந்திருந்த அந்த குழுவினர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம முன்சிலல் கிதாப், வேதத்தை இறக்குகின்றவனே, சரி அல் ஹிசாப், அதாவது விசாரணையில் வேகமானவனே, இஹ்ஸிமில் அஹ்ஸாப், இந்த குழுவினர்கள் அனைவரையும் என்ன செய்துவிடு, கூட்டத்தினர் அனைவரையும் அழித்துவிடு, தோல்வியடைய செய், வஸல்ஸில்ஹும், அவர்களை ஆட்டிவிடு, அசைத்து விடுன்னு துஆ கேட்டாங்க. நாலாவது இப்ப காபிர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ கேட்டதுல அஹ்ஸாப் நேரத்தில் கேட்ட துஆ இது. அப்போ முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக இந்த எல்லா இடங்களிலும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, எதிர்த்த நேரத்தில் இவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, துஆ கேட்டிக்கிறாங்க. அப்போ 4 செய்தி எங்களுக்கு என்ன செய்து கிடைக்குது. அடுத்தது 6393வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான இதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமித ஃபிர் ரக்அத்தில் ஆகிர மின் ஸலாத்தில் இஷா, இஷாவுடைய கடைசி ரக்அத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்ன பின்னர், இஷாவுடைய 4வது ரக்காத் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்ன பின்னர், அப்ப ருக்கு முந்தியா பிந்தியா, ருக்குக்கு பிந்தி சமீலால் சொன்ன பின்னரடா பாடத்தில் இருக்கணும். திடீர்னு கேட்டோம்னா என்ன தொழுகையில் இருக்கிறதே மறந்து போயிடும். சரியா, சமீலால் நபிதா சொன்ன பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கனத்தை அல்லாஹும்ம, ஏன்னா சிலர் வந்து ஒரு முக்காவாசிக்கு பேசுறாங்க, அப்ப திருப்பி எடுக்கிற என்ன கடமை இல்லையா, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதினா, கனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனத்தை குனூத் ஓதினார்கள். எப்படி என்று சொன்னால், அல்லாஹும்ம அன்ஜி ஐயாஷ் இப்னு அபி ரபியா, ஐயாஷ் இப்னு அபி ரபியாவை காப்பாற்று. அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னுல் வலீத், வலீத் இப்னுல் வலீதை காப்பாற்று. வலீத் இப்னுல் வலீத் யாரு? காலித் இப்னு வலீதுடைய சகோதரர், காலித் இப்னு வலீதுடைய சகோதரர். காலித் இப்னு வலீதுக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர், காலித் இப்னு வலீதுக்கு முன்னால இஸ்லாத்துக்கு வந்தவர். அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னுல் வலீத், அல்லாஹும்ம அன்ஜி சலமத் இப்னு ஹிஷாம், சலமத் இப்னு ஹிஷாமை காப்பாற்று. பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ கேக்குறாங்க. அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன், முஃமின்களில் அதாவது சிறுபான்மையாக்கப்பட்டிருக்க கூடியவர்கள், பலகீனப்படுத்தப்பட்டிருக்க கூடியவர்களை காப்பாற்று அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் சார்பா துஆ கேட்கிறாங்க தொழுகையில. பின்னர் அல்லாஹும்ம உஷ்துத் வதஅதக அலா முதர், உனது பிடியை முதல் கோத்திரத்தின் மீது கடுமையாக்கு. முதற் கோத்திரம் வந்து அநியாயம் செஞ்சிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, அவர்கள் மீது உனது பிடியை கடுமையாக்கு. அல்லாஹும்ம ஜஅல்ஹா அலைஹிம் சினீன கசினி யூசுப், அவர்களுக்கு யூசுஃபுடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போன்ற பஞ்சத்தை ஏற்படுத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் செய்தார்கள். இந்த குனூத் ஒரு மாதத்தில் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி கொண்டார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் ரசூலுல்லாஹ் இந்த துஆ கேட்டிக்கிறாங்க. அடுத்து 6394வது இலக்கம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கால பஅதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு படையை அனுப்பினார்கள். யுகாலு லஹு அல் குர்ரா, அந்த படையில போனவங்களோட பிரபல்யமாக அவர்கள் அழைக்கப்பட்டது குர்ரா. படையுடைய பேர் குர்ரா அல்ல, அந்த படையில போன அதிகமானவர்கள் வந்து குர்ரான்னு அழைக்கப்பட்டவர்கள், குர்ஆனோடு தொடர்புடைய மக்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஃபஉஸீபு, அவர்கள் நிறைய பேர் இங்க என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். ஃபமா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜத அலா ஷைஇன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டதை நான் கண்டதே இல்லை. மா வஜத அலைஹிம், அவர்கள் மீது கோபப்பட்டதை போல. யார் மீது? இந்த 70 பேரை கொண்டுட்டாங்களே அவர்கள் மீது கோபப்பட்டதை போல ரசூலுல்லாஹ் கோபப்பட்டதை நான் கண்டதே இல்லை. அறிவிக்கிறவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபகனத ஷஹ்ரன் ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர், ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு மாத காலம் ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் என்ன செய்தார்கள், ஓதினார்கள். வயகூலு இன்ன உஸய்யத அஸவுல்லாஹ வ ரசூலஹ், உஸய்யா அதாவது உஸய்யா என்ற கோத்திரம் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ரெண்டுமே ஒரே சம்பவம். எது? அபூ ஹுரைரா அறிவிக்கிறதும் இங்கே இவர் வந்து ஃபஜ்ர் சொல்றாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஷாவை சொல்றாங்க. சில அறிவிப்பில் அசர், சில இடத்துல 5 நேர தொழுகைன்னு வருது. இதெல்லாம் எத்தனை மாதத்தில் நடந்தது? ஒரு மாத காலம் என்ன செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சிறுபான்மையினரை காப்பாற்ற சொல்லியும், அதுபோல என்ன அதாவது இந்த மாதிரி அநியாயம் விளைவித்தவர்களுக்கு எதிராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் அப்படி என்பது. இப்போ இமாம் புகாரியுடைய தலைப்பு என்ன? இதில் குனூத் ஓதுதல்ல தலைப்பல்ல, முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக துஆ கேட்க முடியுமா? அப்போ அவர்கள் எங்களுக்கு எதிராக நடந்தால், அநியாயம் செய்தால் அவர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம், நாங்கள் துஆ கேட்கலாம் என்று இவர் கொண்டு வந்த எல்லாமே எதிராக நடந்த நேரத்தில் கேட்ட அந்த துஆக்கள் தான். 6395வது இலக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கானல் யஹூதி யுஸல்லிமுன அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலுன அஸ்ஸலாமு அலைக்கும், யூதர்கள் வந்து ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்ற நேரத்தில் வார்த்தையை அஸ்ஸலாமுக்கு பதிலாக அஸ்ஸலாமு அலைக்கும், அது யூதர்கள்ட்ட ஒரு பழக்கத்தில் உள்ள ஒன்று தான். என்னங்கிட்டா வார்த்தை இல்லாமல் ஆக்கி நல்லா நடந்துகிற மாதிரி என்ன செய்யற சொல்றது, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாபம் உண்டாவதாக, மரணம் உண்டாவதாக என்று துஆ கேட்டாங்க. ஃபஃபத்தினத் ஆயிஷா இலா கௌலிஹி, ஆயிஷா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு,
வணங்கிட்டா ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுக்கு புரிஞ்சு ஃபஃபத்தினத்தனா புரிஞ்சு கொண்டாங்க. ஃபகாலத் அலைக்கும் உஸ்ஸாம் வல்லஅனா, உங்களுக்கு மரணமும் சாபமும் உண்டாகட்டும் என்று ஆயிஷா ரதியல்லாஹு என்ன செய்றாங்க திருப்பி சொன்னாங்க. ஃபகாலத் அல அப்ப மஹ்லன் ரசூலுல்லாஹ் ஃபகால நபி ஸல்லல்லாஹு மஹ்லன் ஆயிஷா மஹ்லன் என்ன நிதானம். யா ஆயிஷா இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி, அல்லாஹ் தஆலா எல்லாவற்றிலும் நிதானத்தை விரும்புகிறான், எல்லாவற்றிலும் நிதானத்தை விரும்புகிறான். ஃபகாலத் யா நபி அல்லாஹ் அவலம் தஸ்மா மா யகூலுன், அவங்க சொன்னதை நீங்க கேட்கலையா, அவங்க சொல்றதை நீங்க கேட்கலையா அல்லாஹ்வின் தூதரே. அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க அவலம் தஸ்மஇ அன்னி அருத்து தாலிக அலைஹிம், நீங்க நான் சொன்னதை கேட்கலையா, நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்றேன்றதை கேட்கவில்லையா. ஃபஅகூலு வ அலைக்கும், வ அலைக்கும் என்று சொன்னனே அதை நீங்க கேட்கலையா, அப்படின்னா உங்கள் மீதும் உண்டாவதாக என்று நான் சொன்னனே அதை கேட்கவில்லையான்னு சொல்லி இந்த பேச்சு ஸ்டைல பார்த்து போட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அறப்படிச்சுக்கிறோம் அப்படி செஞ்சு நினைச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன ஸ்டைல பார்த்துட்டு அப்போ அன்றைக்கு நம்மளே மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க, மனைவி ஹஸ்பண்டும் அந்த ஒன்று கொண்டு பேசிக்கிறாங்கன்ற ஸ்டைலில் புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. ஏன்டா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க, ஆயிஷாவும் சொல்கிறாங்க அவங்க சொன்னதை நீங்கள் கேட்கலையாண்டு, நான் சொன்னதை நீங்கள் கேட்கலையான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னு வருது. அந்த ஸ்டைலில் விளங்கிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்னதை நீங்கள் கேட்கலையான்னு சொன்னால் நம்ம சொல்கிற ஸ்டைலில் சிலவேளை அப்படி விளங்கும். இதை எப்படி சொன்னோம்னு வைங்களேன், நான் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையான்னு கேட்டால் அது ஆறுதலாக விளங்குதா இல்லையா, அந்த மாதிரி. அப்படி கேட்ட நேரத்தில் அதாவது வலைக்கும்னு நான் சொன்னேன், வலைக்கும்னு தான் நான் என்ன செஞ்சேன் சொன்னேன் அப்படின்ற வலைக்குன்னா உங்கள் மீதும் என்ன செய்யட்டும் உண்டாவதாக, அவ்வளோதான். இதில் அர்த்தம் வந்து காவிர்கள் சலாம் சொன்னாலே பதில் சொல்லக்கூடாது அப்படின்ற அர்த்தம் அல்ல. இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு என்ன செய்யணும், வாழைக்கு மட்டும் தான் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும். 6396வது இலக்கம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸை முழுமையாக வழங்கணும் என்று எண்ணம் இருக்குதா, முடிக்கணும்னு எண்ணம் இருக்குதா, ரெண்டே சேர்த்து வச்சுக்கோங்க சரியா. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் ஹந்தக், நாங்கள் ஹந்தக் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். ஃபகால, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த அசர் தொழுகை வந்து தொழ முடியாத அளவில், அப்போ வந்து சலாத்துல் ஹவுஃப் இறங்கி இருக்கலை, யுத்த தொழுகை வந்து இறங்கி இருக்கலை. அந்த நேரத்தில் வந்து என்ன அதாவது தொழுதுகளில் முடியாத அளவுக்கு அவர்கள் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அசர் தொழ முடியலை. மலல்லாஹு குபூரஹும் வ புயூத்தஹும் நாரா, அவர்களது வீடுகளையும் அவர்களது கபர்களையும் நெருப்பால் நிரப்புவானாக. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, கமா ஷகலூனா அன் ஸலாத்தில் உஸ்தா, கமா ஷகலூனா அன் ஸலாத்தில் உஸ்தா, எப்படி இவர்கள் மத்திய தொழுகை அதாவது அசர் தொழுகையை விட்டும் எங்களை பாழாக்கினார்களோ பராக்காக்கினார்களோ அதுக்காக வேண்டி இந்த தண்டனை அல்லாஹ் கொடுப்பானாங்க. ஹத்தா காபதி ஷம்ஸ், சூரியன் மறைகின்ற வரைக்கும். வஹிய ஸலாத்துல் அசர், அசர் தொழுகை. இது வந்து யுத்தத்தில் அசர் தொலையலாமல் போனதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். இப்போ நமக்கு எதுக்கெல்லாம் அசர் தொலையலாமல் போகுது நமக்கு தெரியும் வணங்கிட்டா. அப்போ யுத்தத்தில் அசர் தொலையலாமல் போனதுனால கடுமையாக கோவப்பட்டார்கள் அப்படின்னு வருது. அப்போ நோக்கம் வந்து தொழுகை நிலைநாட்டுவது தான், நோக்கம் வந்து தொழுகையை நிலைநாட்டுவது. எதிரிகளோட யுத்தம் செய்வதும் எதற்கு, தொழுகையை நிலைநாட்டுறதுக்கு தான். தொழுகையை நிலைநாட்டாத அளவுக்கு அவங்க யுத்தம் செஞ்சுட்டாங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க அந்த விஷயத்தில் தொலை விடாம ஆக்கிறத அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறாங்க, ஷகலூனா, எங்களை என்ன செஞ்சுட்டாங்க, அதாவது பிஸியாக்கி விட்டார்கள். எது, அதாவது இந்த யுத்தத்தின் மூலம் எங்களை அசர் தொழுகையை விட்டு என்னது பிஸியாக்கி விட்டார்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுலையும் ரசூலுல்லாஹ் யாருக்கு எதிராக துஆ கேட்கிறாங்க, காஃபிர்களுக்கு எதிராக துஆ கேட்கிறார்கள். 59 பாபு துஆ லில் முஷ்ரிகீன், பாபு துஆ லில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்காக துஆ கேட்டல். முஷ்ரிகீன்களுக்காக துஆ கேட்டல், எதிராக இல்லை வணங்கிட்டா. ஏன்னா நமக்கு முஷ்ரிகீன்களுக்காக எதிராக தலைப்பை போட்டுருவோம் வணங்கிட்டா. முஷ்ரிகீன்களுக்காக துஆ கேட்டல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க 6397வது இலக்கம், கதிம துஃபைல் இப்னு அம்ர், துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி அவங்க வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலுல்லாஹ், நபித்தோட பேர் என்ன, துஃபைல் இப்னு அம்ர். அவர் வாராரு, அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன தௌசன் கத் அஸத், தௌஸ் கோத்திரத்தினர் அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, மாறு செய்து விட்டார்கள். வ அபத் ஃபதுல்லாஹ அலைஹா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அவர்களுக்கு எதிராக துஆ கேளுங்க, அவர்களுக்கு எதிராக துஆ கேளுங்க. ஃபதன்னன் நாசு அன்னஹு யதுஉ அலைஹிம், இப்போ ரசூலுல்லாஹ் எதிராக துஆ கேட்க போறாங்கன்னு மக்கள் நினைச்சாங்க. ஃபகால அல்லாஹும்ம ஹ்தி தௌசன் வஅதி பிஹிம், யா அல்லாஹ் தௌஸுக்கு வழிகாட்டு, அவர்களை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, அவருடைய நேர்வழிக்கான சந்தர்ப்பமும் சான்ஸும் இருந்தால் அதுதான் சிறந்தது.
ஒரு மனிதன் நேர்வழிக்கு வரத்துக்குரிய சந்தர்ப்பம் சான்ஸும் இருந்தால் என்னது அதுதான் சிறந்தது. எப்படியாவும் நேர்வழிக்கு வரவே கூடாத மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நேர்வழிக்கு வரணும்னு ஆசைப்படும். நேர்வழிக்கு சிலருக்கு சிலர் நேர்வழிக்கு வாரது விருப்பமே இல்லை. ரைட்டா, வந்துடப்படாதா பாட்டு, சரியா? இந்த மாதிரியான மனநிலையில் என்றைக்கும் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அவனோட மறுமை வாழ்வை அழிகிறதுக்கு நினைக்கக்கூடாது. நமக்கு இந்த உலகத்தில் அநியாயம் செஞ்சிருந்தா அவனுக்கு அல்லாஹு தாலா பதிலாக கொடுக்கணும். அந்த அநியாயத்துக்கு நான் சுத்தவாளி என்ற தல்லா நிரூபிக்கணும். அவர் எவ்வளோ மோசமானோட தல்லா காட்டணும்னு நினைக்கிறதெல்லாம் தவறில்லை. எப்படி கேட்டக்கூடாது, இவனை சொர்க்கத்தில் பாத்திரப்படாது, அந்த ஒரு உணர்வில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சிலருக்கு அப்படி ஒன்று இருக்கு, சொர்க்கத்தில் இவனை பார்த்தா நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறதுல அர்த்தம் முடியல. நம்ம என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அல்லாஹ் ஒருவரை நம்மளுக்கு எதிரான ஒரு ஆளையும் சொர்க்கத்துக்கு தீர்மானிச்சிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் இன்னொன்று செய்வான். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவங்களுக்கு உள்ளத்தில் உள்ள குரோதங்களை அல்லாஹ் எடுத்து தான் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அல்லாஹு தாலா போடுவான். அதை எடுக்கிறது விருப்பம் இல்லாமலாம் இருக்கக்கூடாது. விளங்கிட்டா, அந்த குரோதத்தை அல்லாஹ் எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படி என்றது அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லிக்கிற வாக்கு. இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் வெளியாகணும், ஏமாத்துக்காரர்கள், அதை நம்ம துவா கேட்க தான் வேணும். மறுமையை அழிச்சிடக்கூடாது. மறுமை என்ன செய்யும், ரசூலுல்லாஹ்களுக்கு அவ்வளோ பெரிய அதாவது எதிர்த்து எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஏற்றுக்கலாத குரூப் தான் இது. அப்படி வந்து ரசூலுல்லாஹ் எப்படி துவா கேட்டாங்க, அல்லாஹும் மஹ்தி தௌசன் வஅத்திஃபிஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டி அவர்களை இஸ்லாத்தில் கொண்டு போய் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர் என்று துவா கேட்டார்கள். 60வது பாபு கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஃபிர் லி மா கத்தம்து வ மா அக்கர்து. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் முற்படுத்தியவைகளையும் பிற்படுத்தியவைகளையும் எனக்கு மன்னித்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டது. பாபு கௌலி நபி ரசூலுல்லாஹ் கேட்டது. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அன்னஹு கான யதுஉ பிஹாத துஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்பவர்களாக இருந்தார்கள். அழகான ஒரு துஆ, சுருங்கிய வடிவம் 6399 வருது. அடுத்த ஹதீஸ் 6399 சுருங்கிய வடிவம் வருது. கணக்கிட்டா விரிந்த வடிவம் தான் இது. எப்படின்னு சொன்னால், ரப்பிக்ஃபிர் லி ஹதீஅதி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயா, வஜஹலி எனது அறியாமையை மன்னிப்பாயா, வ இஸ்ராஃபி எனது எல்லை கடத்தல்களை மன்னிப்பாயாக, வீண் விரயங்களை மன்னிப்பாயாக, ஃபி அம்ரி குல்லிஹி அதாவது எனது காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் அளவு கடந்திருந்தால், வீண் விரயம் செய்தால் அதை மன்னிப்பாயாக, வமா அன்த அலமு பிஹி மின்னி, நீ என்னை விட அறிந்த விஷயங்கள் இருக்குதே, எனக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் தவறாக இருக்கும், அவைகள் எல்லாம் என்னை மன்னித்து விடு. அல்லாஹும்ம ஃபிர் லி ஹதாயாய, என் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. வ அம்தி வ ஜஹ்லி வ ஜத்தி, நான் வேணுமென்று செய்தவைகள், வ ஜஹ்லி அறியாமையில் செய்தவைகள், நான் உண்மையாக செய்தவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்து விடு, மன்னித்து விடு. வ குல்லு தாலிக இந்தி, இருந்தால் மன்னித்து விடல்ல, எல்லாமே என்னட்ட இருக்குது. வ குல்லு தாலிக இந்தி, எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது. சொன்னது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஃபிர் லி மா கத்தம்து வ மா அக்கர்து, யா அல்லாஹ் நான் முற்படுத்தியவைகள், நான் பிற்படுத்தியவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து விடு. நான் முற்படுத்தியவைகள் பிற்படுத்தியவைகள்னா என்ன, இப்போ செஞ்சவைகள், கொஞ்சம் காலத்துக்கு முந்தி செஞ்சவைகள், அதான் முற்படுத்தியவைகள் பிற்படுத்தியவைகள். எப்படி முற்படுத்தியவைகள் பிற்படுத்தியவைகள்னா என்ன, நான் அதாவது மா கத்தம்து வ மா அக்கர்து, பிந்திய காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னி என்ற அர்த்தம் அல்ல. நான் இப்போ செஞ்சவைகள், அதாவது மிக நீண்ட காலத்துக்கு முன்னால் என்ன செய்தவைகள், கத்தம்து வ மா அக்கர்து, அதாவது லேட் ஆக்கினவைகள், அவசரப்படுத்தியவைகள் எல்லாவற்றுடைய பாவங்களையும் என்ன செய்து விடு, மன்னித்து விடு. மாற்றி ஒரு தஃசீரும் இருக்குது, இல்லாமல் இல்லை. எது, அதாவது வரக்கூடிய காலத்துடைய பாவங்களை நீ எனக்கு என்னது மன்னிப்பாயாக அப்படின்ற அதாவது இருக்குது. அதுக்கான அது இஸ்லாத்துக்கு முரணானதும் அல்ல. ஏன் அரஃபா நோம்புடைய சிறப்பு சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொல்ற நேரத்தில் என்னது, அதாவது வருங்கால பாவம் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆஷூராலையும் அரஃபாவுடைய விஷயத்திலையும், அது பிழை இல்லை. ஆனால் இந்த செய்தியில் அர்த்தம் என்னன்னா, கத்தம் துவமா அகர்த்து என்று சொல்றது என்ன, அவசரப்படுத்தியவைகளும் பிற்படுத்தியவை, அதாவது கொஞ்சம் லேட்டாக்கியவை எல்லா பாவங்களையும் என்ன செய்வாயாக, நீ மன்னிப்பாயாக. மா கத்தம் து வமா அஹர்து வமா அஸ்ரர்து, நான் ரகசியமாக செய்தவைகள், வமா அலன்து நான் பகிரங்கமாக செய்தவைகள், அன்தல் முகத்திம் அன்தல் முஅஹர், நீதான் முற்படுத்துகின்றவன் நீதான் பிற்படுத்துகின்றவன். வ அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர், வ அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ எல்லாவற்றின் மீதும் சக்தி உள்ளவன். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். இதுல இந்த பகுதி மட்டும் எது, அது அல்லாஹும்ம ஃபிர் லி ஹதீஅதி வ ஜஹலி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி, அல்லாஹ் எனது பாவத்தை, எனது அறியாமை, எனது வீண் விரயத்தை நீ அதாவது நீ மட்டும் அறிந்தவைகள் அவைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஃபிர் லி ஹஸ்லி, எனது நகைச்சுவை, அதாவது நான் அது பொடுபோக்காக செய்தவைகள். ஒ ஜித்தி ஒ ஜத்தி என்று வந்துச்சு, ஒ ஜித்தி ஜித்தி ஜத்தி என்று சொன்னால் வசதி அல்லது என்று பாட்டனான்னு அர்த்தம் வணங்கிட்டா. ஒ ஜித்தி ஜித்தி என்று சொல்றது எனது வேணும், அதாவது நான் வேணுமென்று செய்தவைகள், அதாவது தெரிஞ்சு எனது செய்தவைகள், விளையாட்டாக அல்ல விளங்கி செஞ்சவைகள். வ ஹதஇ வ அம்தி வ குல்லு தாலிக இந்தி, வ ஹதஇ என்று சொல்றது எனது தவறு, வ அம்தி அதுபோல நான் வேணுமென்று செய்தவைகள், குல்லு தாலிக இந்தி
அதாவது இதில் ஜித்தியும் வருது அம்தியும் வருது. அம்த் என்றால் வேணுமென்று செய், ஜித் என்று சொல்றது வந்து அம்த் என்றது வேணுமென்று அப்படின்னு சொல்றேன்னா தெரிஞ்சு தெரிஞ்சு செஞ்சு வைக்கின்றான். ஜித் என்று சொல்றது என்னன்னா விளையாட்டுக்கு அல்லாம உண்மையாகவே நான் என்ன செய்தவைகள் அவைகள் உள்ள தவறுகளை என்ன செய்வாயாக மன்னிப்பாயாக. அம்து ஜித்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான். என்ற தலாக்குடைய செய்தியில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் என்னது தலாத்துன் என்னது ஹஸ்லுஹுன்ன ஜித்துன் வஜித்துஹுன்ன ஜித்துன்னு என்ன செய்யும் ஒரு செய்தி வரும், லைஃபான செய்தி தான். அதாவது 3 விஷயங்கள் வந்து அவருடைய விளையாட்டு உண்மைதான், உண்மையும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி தலாக்கெல்லாம் விளையாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்பதற்காக அதை என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இப்போ ஜித்துன்னு சொல்றது நான் வந்து விளங்கி உணர்வோடு செய்தவைகள். அம்தென்றது வலுக்கட்டாயமாக வேணுமென்று என்ன செய்தவைகள். இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வாயாக மன்னிப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க அப்படின்னு வருது. இதில் எது வரலன்னா அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து அதை என்ன செய்யலை, இதில் வரல. சுருங்கிய வடிவம் வருது 6399, 6398, 6399. இது அழகான ஒரு துஆ. நம்ம வளமையாக பாடமாக்கி வச்சு நம்மளை அதாவது நம்ம நினைப்போம் இப்படியெல்லாம் நம்ம துஆ கேட்கணும்னு நினைப்போமே, அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு அழகாயும். வீண் விரயத்துக்கு துவா கேட்கணும், வேணுமென்று செஞ்சவைகள் விளையாட்டாக செஞ்சவைகள் இதுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்போம். அதை ரசூலுல்லாஹ் கேட்டிக்கிறாங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லி கேட்கறதுக்கான ஒரு அழகான ஒரு துஆ இது. 61வது பாபு துஆ ஃபி ஸாஅத்தி அல்லதி ஃபி யௌமில் ஜும்ஆ. அதாவது ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் துஆ கேட்டால் அங்கீகரிக்கப்படும் என்று வரக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால அபுல் காசிம் சொன்னார். யார் அபுல் காசிம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபி யௌமில் ஜும்ஆ ஸாஅத்துன், ஜும்மா தினத்தில் ஒரு நேரம் உண்டு. லா யுவாஃபிகுஹா முஸ்லிமுன் வ ஹுவ காயிமுன் யுஸல்லி யஸ்அலுல்லாஹ கைரன் இல்லா அஅதாஹு. ஜும்மா தினத்தில் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் ஒரு முஸ்லிமுக்கு அதாவது வாய்க்கும் என்றால், யுவாஃபிகுஹான்னு சொன்னால் அவனுக்கு வாய்க்கும் என்றால் தொழுத நிலையில், அவன் 2 ரக்காத் தொழுது கொண்டிருக்கிற நிலையில் அந்த நேரம் அவனுக்கு கிடைக்கும் என்றால் அந்த நேரத்தில் அவன் கேட்டால் அல்லாஹ் கொடுத்தே தீருவான். அல்லாஹ் தஆலா கொடுத்தே தீருவான். தஹஜ்ஜதை விட சிலருக்கு இந்த ஹதீஸ்ல ஆசை இருக்குது. தஹஜ்ஜத் தொழுகிறதை விட இந்த ஹதீஸ்ல ரெண்டுக்கும் ஒரே பதில் தான். தஹஜ்ஜத்தில் கேட்டால் யார் என்னிடத்தில் கேட்பவர் யார், நான் அவருக்கு கொடுக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அந்த ஹதீஸ் பெருசாக என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. சும்மா தினத்தில் அது டைம் எங்கே விளங்கிட்டா, அதான் டெய்லி தஹஜ்ஜத் இருக்குது விளங்கிட்டா. டெய்லி தஹஜ்ஜத்தில் கேட்டால் அங்கீகரிக்கப்படும் அது விளங்குறது இல்லை விளங்கிட்டா. இந்த ஜும்மால அந்த டைம் எங்கே அப்படின்றதுல ஒரு சிலர் சொல்றாங்க என்னது அந்த மாபைனல் ஹுத்பத்து 2 ஹுத்பாவுக்கு இடையில அப்படின்ற அதுக்கெல்லாம் ஆதாரம் எதுவும் நேரடியான ஆதாரங்கள் இல்லை. அதேபோல் அசருக்கும் மகரிபுக்கு இடையில என்ன ஒரு அறிவிப்பு வருது. ஆனால் வந்து பொதுவாக என்னன்னு சொன்னால் ஜும்மா தினத்தை முழுசா என்ன செய்து குறிக்குது. சிலர் மகரிப் டு மகரிப் என்றாங்க, சிலர் சுபகிலிருந்து என்ன அதாவது மகரிப் வரைக்கும் அப்படின்றாங்க. எனவே இந்த பகுதிக்குள் அந்த நேரம் என்ன செய்யுது உண்டு. அந்த மாதிரி டைம்ல 2 ரக்காத் தொழுது நேரில் ஒருத்தர் துவா கேட்டாருன்னா இப்போ ஒருத்தர் யோசிக்கலாம், எப்படி அது சாத்தியம் விளங்கிட்டா, எந்த டைம்னு தெரியாது, சுப தொழுவத்துலேருந்து ஆரம்பிச்சா எப்படி நிற்கிறது அப்படின்னு சிலர் நினைக்கலாம். எப்பயும் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எங்களால் முடிஞ்சதை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் எதிர்பார்க்குறான். ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்யுது, அதாவது இந்த நேரம் சுழண்டு கொண்டே இருக்குமா அல்லது ஒரே நேரத்தை அல்லாஹ் தஆலா ஃபிக்ஸடாக வச்சுக்கிறானா நமக்கு என்னது தெரியாது. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால அதை யோசிச்சுட்டு தொழா விட்டுறது. டோட்டல் ஜும்மா ஃபுல்லாக தொழணுமே சாத்தியம் இல்லை, அதனால விட்டுருவோம் சரியா. அப்படி இல்லை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு என்னது ஒரு 10 மணிக்கு தொழுகிறது, இன்னொரு என்னது ஒரு ஜும்மா முடிஞ்ச கொஞ்சம் நேரத்தை தொழுகிறது. இப்படி நம்ம கிடைக்கிற டைம்கள் என்ன செய்யறது தொழுதுகள்றது. அல்லாஹ் தஆலா வாய்ப்பு வச்சிருந்தா தௌஃபீக் வச்சிருந்தா என்னது எங்கட எண்ணத்துக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான் அந்த சந்தர்ப்பத்தை தருவான். அல்லாஹ் தஆலா அப்படி கேட்டால் கொடுப்பான். அப்படி சொல்ற நேரத்தில் வகால பியதிஹி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாங்களா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் யுகல்லிலுஹா யுஸஹிதுஹா இப்படி காட்டினாங்க. அந்த நேரம் கொஞ்சமான நேரம் தான், அந்த நேரம் கொஞ்சமான நேரம் தான். நீங்க அதாவது ஒரு 2 மணி நேரம் தொழுதிருப்பீங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அது என்ன செய்யும் அது இருக்கும் என்று யுகல்லிலுஹா ரசூலுல்லாஹ் குறைத்து என்ன செய்தார்கள் அந்த நேரத்தை காட்டினார்கள். ரைட். அடுத்ததாக 62 பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 62வது பாப் கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை யுஸ்தஜாபு லனா ஃபில் யஹூத் வலா யுஸ்தஜாபு லஹும் ஃபீனா. யூதர்கள் விஷயத்தில் நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், எங்கள் விஷயத்தில் யூதர்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது என்ற செய்தி. இந்த செய்தி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னாங்களே, சாபம் உண்டாவதாக. அப்போ ஆயிஷா பதில் சொன்னாங்கன்னு அலைக்கும், அதாவது அந்த அலைக்கும் உல்லானா அலைக்கும் உஸ்ஸாமு வல்லானா, உங்கள் மீது மரணமும் சாபமும் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பில் வருது. என்ன அல்லாஹ், அதாவது நாங்கள் அவங்களுக்காக கேட்கிற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும், அவங்க எங்களுக்கு எதிராக கேட்டால் என்ன செய்யாது அங்கீகரிக்கப்படாது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் பதில் சொன்னார்கள். இந்த அறிவிப்பில் 6401வது அறிவிப்பில் வருது. புரிஞ்சுதானே?
அப்போ அப்படி ஒரு எண்டிங் உள்ள ஹதீஸ் தான் இது. 63வது பாபு தமீன். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஆறுதலுக்காக சொல்லிக்கிறேன். 6402வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இதா அம்மனல் காரிஉ ஃபஅம்மினு, இதா அம்மனல் காரிஉ ஃபஅம்மினு. அதாவது தொழுவிக்கிறவர் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஃபஇன்னல் மலாயிகத துஅம்மின், மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். ஃபமன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா, எவருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனுக்கு ஒத்து வருகிறதோ குஃபிர் லஹு மா தகத்தம் மின் தம்பி, அவருடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம், அதாவது முன் சென்ற பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், மன்னிக்கப்பட்டு விடும் அப்படி என்று சொல்லி, என்ன முந்திய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னதாக வருது. இந்த செய்திக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னால், இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. அதாவது இமாம் வலல்லாலீன் என்ற நேரத்தில் இமாம் சுருக்கிறார். இப்போ வலல்லாலீன இமாம் நீட்ட விருப்பம் இல்லையே, பின்னால் ஆமீன் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அவர் வலல்லாலீன் டக்குன்னு ஆமீன் என்றார். அவர் ஏன் இவர்கள் ஆமீன் சொல்லும் போது நான் சொல்லணுமே, அதுக்காக வேண்டி. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் வலல்லாலீன் அவர் நீட்ட வேண்டி இருக்குது, அதுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா? இது ஆமீன் அல்ல. எப்ப மலக்குமார்களுடைய ஆமீனுக்கு ஒத்து போகும்டா, இதா அம்மனல் இமாம், இமாம் ஆமீன் சொன்னால்தான் நாங்கள் ஆமீன் சொல்றது வாஜிப். இமாம் ஆமீன் சொல்லாத ஹனஃபி பள்ளிகளாக இருந்தால் நாங்கள் ஆமீன் சொல்றது வாஜிப் இல்லை. உனக்கிட்டா சத்தம் கேட்டா தான் எங்களுக்கு என்னது வாஜிப், சத்தம் கேட்காட்டி எங்களுக்கு என்ன வாஜிப் இல்லை. சுன்னா நாங்கள் சொல்லலாம், ஆனால் அவர் சொல்லாம நான் சுன்னத்தை நடைமுறைப்படுத்த போறேன்னு அங்கே சத்தம் போட்டு என்னது பிரச்சனைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் ஆமீன் சொன்னா நான் ஆமீன் சொல்றது வாஜிப் ஆகுது. இதான் அம்மன. அப்ப இமாம் ஆரம்பிச்ச பிறகுதான் எங்கள்கிட்ட என்ன செய்யணும், ஆமீன் வரணும். இமாமுக்கே ஆமீனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. இமாம் ஆமீன் ஆரம்பிச்ச உடனே நாங்கள் என்ன செய்யணும், ஆமீன் சொல்லணும். இதுதான் ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகான்றது. மலக்குமார்களுடைய தஅமீனுக்கு ஆமீனுக்கு ஒத்து போறேன்டா சுன்னால வந்த மாதிரி ஆமீன் சொன்னா தான் ஒத்து போகும். அப்ப இதை அவர் ஆமீன் ஆரம்பிச்ச பின்னால்தான், சில இமாம்கள் ஆமீன் சொல்றதும் இல்லை. விளங்கிட்டா? ஆமீன் சொல்லி நேரம் ஆமீன் அப்படின்றது சுருக்கமா, அது பிள்ளை, அது இமாமுடைய பிள்ளை. இமாம் தான் அந்த ஆமீனை ஆரம்பிச்சு வைக்கணும். ஆமீன் என்று அவர் தான் என்ன செய்யணும், ஆரம்பித்து வைக்க வேண்டும். இதுதான் முவாஃபகத்துல் மலாயிகா என்று என்ன செய்யறாங்க, ஷரஹ்ல சொல்றாங்க. அதான் சரியானது. அடுத்தது 64வது பாபு ஃபதுலி தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய சிறப்பு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. 6403வது செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த 6408 9ஓட முடிஞ்சிடும். கிதாபு தாவாத் என்ன செஞ்சிடும், அதோட முடிஞ்சிருது. ரைட். அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபீ யௌமின் 100 மர்ரா. யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறாரோ, கானத் லஹு அத்ல அஷ்ரி இகாப். இது ஒரே நேரத்தில் சொல்லணும் என்பது இல்லை, பிரிச்சு பிரிச்சு என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படி சொல்றாங்களோ அவர்களுக்கு கானத் லஹு அத்ல அஷ்ரி இகாப், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு என்னது உண்டு. 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை உண்டு. குத்திபத் லஹு 100 ஹஸனா, 100 நன்மைகள் அவர்களுக்கு எழுதப்படும். முஹையத் அன்ஹு 100 சய்யிஆ, 100 பாவங்கள் அழிக்கப்படும். வகானத் லஹு ஹிர்ஸன் மினஷ் ஷயாத்தீன் மினஷ் ஷைத்தான் யௌமஹு தாலிக், அன்றைய நாள் முழுமையாக ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பாக அவருக்கு என்ன செய்யும், அது இருக்கும். ஹத்தா யும்சி, எதுவரைக்கும், மாலை வரைக்கும். வலம் யஅதி அஹதுன் பி அஃதல மிம்மா ஜா இல்லா ரஜுலுன் அமில அக்ஸர மின்ஹு, அன்றைய தினம் எவருமே இவரை விட சிறந்த ஒரு அமல் செஞ்சவராக வர முடியாது, அவரை போல் செய்தவரை தவிர. அவரை போல இல்லா ரஜுன் அமில அக்ஸர மின்ஹு, அல்லது இதை விட அதிகமாக செய்தவரை தவிர, இதை விட அதிகமாக செய்தவரை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது அப்படின்ற. அப்போ ஒன்றில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பதை ஒருவர் 100 முறைக்கு மேலேயும் சொல்லலாம் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இதில் இமாம் புகாரி என்ன செய்யறாருண்டா 6404 ஒரு நீட்டமான அறிவிப்பாளர் வரிசை ரீதியான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அதாவது அம்ரிபுனு மைமூன், அம்ரிபுனு மைமூனோட செய்தி. அம்ரிபுனு மைமூன் எதோட சம்பந்தப்பட்டவர், குரங்கு விபச்சாரம் செய்த அந்த மேட்டரோட என்னது சம்பந்தப்பட்ட ஒரு அறிவிப்பாளர். சரியா? தாபிஐ அம்ரிபுனு மைமூன். அந்த அம்ரிபுனு மைமூனுடைய அந்த சப்ஜெக்ட் வருதில்லை. இந்த அம்ரிபுனு மைமூன் மிக சிறந்த ஒரு அறிவிப்பாளர் ஒருவர். இப்போ அம்ரிபுனு மைமூனுடைய ரிவாயத்தை இமாம் புகாரி இங்கே என்ன செய்யறாரு, ஒரு ரிசர்ச் பண்ண. அது சுருக்கம் என்னண்டா, யாரு 10 முறை சொல்றாரோ, அம்ரிபுனு மைமூன் தாபிஐ, அவர் அறிவிக்கிறவர் அப்துல்லா பின் மசூத் வழியாகவா அல்லது அதாவது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு வழியாகவா அப்படின்ற அந்த ரிவாயத்தெல்லாம் கொண்டு வர்றாரு. சரியானது இமாம் புகாரி தர்ஜீஹ் பண்றாரு, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 10 முறை யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் சொல்றாரோ, அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை உண்டு. ஒரு அடிமையை 100 முறை சொன்னா 10 முறை சொன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை உண்டு அப்படின்றாங்க. நமக்கு சின்ன ஒரு சந்தோஷம் தானே.
10 முறை நமக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் என்று சொல்லி. அப்போ 10 முறை சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை உண்டு என்று சொன்ன அந்த செய்தியை என்ன செய்கிறாங்க சொல்லுவாராங்க. இதில் வந்து அதாவது இந்த முழுமையான டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு. நம்ம தமிழ்லேயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை மொழிபெயர்த்து போட்டிக்கிறாங்க. அம்ர் இப்னு மைமூன் யார் வழி? இப்போ ஏற்கனவே சொன்ன அறிவிப்பு வந்து அபூ சாலிஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வழியாக. அபூ சாலிஹ் வந்து அபூ ஹுரைராவோட மிகப்பெரிய பிரபலியமான அறிவிப்பாளர், அது வேற அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு வந்து இது யாருன்னா அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு மைமூன் அறிவிக்கிறாரு. என்ன செய்தி? அதாவது 100 முறை என்ற செய்தியை 10 முறை சொன்னால் ஒரு அடிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் அப்படி என்ற செய்தி என்ன செய்து பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு பக்கம் முழுமையாக அந்த அறிவிப்பாளர் பிரச்சனை இமாம் புகாரி என்ன செய்கிறாரு பதிவு செய்கிறார். அடுத்ததாக 65வது பாபு ஃபதுலி தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அதாவது தஸ்பீஹ் செய்வனுடைய சிறப்பு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். தஸ்பீஹ் செய்வனுடைய ஒரு சிறப்பு சொல்லுங்க பாப்போம். அப்படி அப்படி எப்படி அதை என்ன செய்தது? 10. அதாவது எப்படி தெரியுமா? சரி, அடுத்து என்ன கடல் நுரையாளர் இருந்தாலும் ரைட், அது ஒரு செய்தி. இந்த செய்தி எனக்கு விளங்கலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் 100 மர்ரா, அதாவது யார் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் தூய்மையானவன், அவனுடைய புகழை கொண்டு அவன் தூய்மையானவன் யார் சொல்கிறாங்களோ அவருக்கு வந்து அதை 100 முறை சொன்னால் ஹுத்தத் அன்ஹு ஹதாயாஹு, அவருடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும். வைன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் சரி, கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் சரி, அது என்ன செய்துவிடும்? மன்னிக்கப்பட்டு விடும். ரைட். அடுத்தது 6406வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன செய்தி யார் அறிவிக்கிறாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இப்போதான் சொன்னேன், விளங்கிட்டா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவு 2 வார்த்தை நாவுக்கு மிகவும் இலகுவானது. ஸகீலத்தானி அலல் ஃபில் மீசான், மீசானுக்கு பாரமானது. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது. சுப்ஹானல்லாஹில் அதீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அதீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த வார்த்தை. அடுத்தது பாபு ஃபதுல் திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை திக்ர் செய்வதனுடைய சிறப்பு. அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்ய் வல் மய்யித், இறைவனை ஞாபகப்படுத்துகின்றவருக்கும் ஞாபகப்படுத்தாதவருக்கும் உதாரணம் எது? உயிரோடு இருப்பவர், இறந்தவர், இதுதான் உதாரணம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 6408வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் யதூஃபூன ஃபித் துர்கி யல்தமிஸூன அஹ்லல் ذிக்ர் ஃபஇதா வஜது கௌமன் யذ்குரூன அல்லாஹ தனாதவ் ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இந்த அதாவது பூமியில வீதிகளில் திருந்து செல்லக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறான். அவங்க வந்து எங்கெல்லாம் திக்ருடைய மஜ்லிஸ்கள் இருக்குதோ அதை தேடி போவாங்க. திக்ருடைய மஜ்லிஸுக்கு விளக்கம் தெரியா புரிஞ்சுக்கிறணும். திக்ருடைய மஜ்லிஸ் வந்து என்னது, அந்த ஷாதுலியா தரிகால சொன்னால் அது வந்து என்ன, அது திக்ருடைய மஜ்லிஸ் என்னது அஹாஹூன்னு சொல்கிற அந்த மாதிரியான சப்ஜெக்ட் விளங்கிட்டா. சில திக்ருடைய மஜ்லிஸ்ன்றது அங்கே வந்து என்ன அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சத்தம் போட்டு கண்டிப்பாங்க. இதெல்லாம் திக்ருடைய மஜ்லிஸ் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி திக்ரு செய்ய சொன்னார்களோ அந்த மஜ்லிஸ். இங்கே திக்ருடைய மஜ்லிஸ் என்று சொல்கிறது வந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்கிறது அல்ல. அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டக்கூடிய அமைப்பிலான எல்லா மஜ்லிஸ்களும், இந்த மஜ்லிஸும் திக்ருடைய ஒரு மஜ்லிஸ் தான் விளங்கிட்டா. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய இறை ஞாபகம் அங்கே வரணும், இறை ஞாபகம் அங்கே வரணும். குர்ஆன் ஓதப்படணும், ஹதீஸ்கள் ஓதப்படணும் விளங்கிட்டா. இந்த மாதிரியான இறை ஞாபகங்கள் வரக்கூடிய மஜ்லிஸ்களாக இருந்தால் அது எல்லாமே என்ன மஜ்லிஸ் திக்ர் தான். ஏன்னா எந்த நபித்தோழர்களும் கூட்டா உட்காந்துக்கிட்டு திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கல. கூட்டா உட்காந்துக்க ஒருத்தர் சுப்ஹான், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு சொல்லி இப்படி கூட்டா இருந்துக்கிட்டு திக்ர் என்ன செய்யலை. அதனால் அது எல்லாமே எது இல்லை, மஜ்லிஸு திக்ர் அல்ல. மஜ்லிஸு திக்ர்ன்றது குர்ஆன் சுன்னால வந்த திக்ர். இது வந்து என்ன ஃபஸ்அலு அஹ்ல திக்ர் அப்படின்னா என்ன, திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறது பேர் கேளுங்கன்ற அர்த்தம் இல்லை. அறிவுடையவர்களிடத்தில் என்னது கேளுங்க, திக்ர் உள்ளவர்களிடத்தில் என்ன செய்யுங்க கேளுங்கள் அப்படின்னு என்னது சொல்லப்படுது. எனவே இங்கே வந்து இறை ஞாபகம் ஊட்டக்கூடிய எந்த மஜ்லிஸ்களாக இருந்தாலும் சரி, அங்கே மலக்குமார்கள் அப்படி கண்டாங்கன்னு சொன்னால் தனாதவ் ஒருவருக்கு ஒருவர் அழைத்துக் கொள்வார்கள். உங்களோட தேவை இங்கே இருக்குது வாங்கன்னு சொல்லி, நீங்கள் எதை தேடி போனீங்களோ அந்த தேவை இருக்குது வாங்க என்று சொல்லுவார்கள். ஃபயஹுஃபூனஹும் பிஅஜ்னிஹதிஹிம் இலஸ் ஸமாஇத் துன்யா, அவர்கள் தங்கள் சிறகுகளால் அதாவது பூமியுடைய வானம் வரைக்கும் சூழ்ந்து கொள்வார்கள். அவர்களை முழுசாக கவர் பண்ணிடுவாங்க வணங்கிட்டா, அந்த மஜ்லிஸை கவர் பண்ணி கொள்வார்கள். ஃபயஸ்அலுஹும் ரப்புஹும் அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்பான். வஹுவ அஅலமு மின்ஹும் மா யகூலு இபாதி, அவர் அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும் அவர்களை பற்றி, இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்
கேட்கிறான், எனது அடியார்கள் என்ன சொல்கிறார்கள்? கால தகூலு யுஸப்பிஹூனக வ யகப்பிரூனக வ யஹ்மதூனக வ யுமஜ்ஜிதூனக, உன்னை துதிக்கிறார்கள், உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள், உன்னை புகழ்கிறார்கள், உன்னை கண்ணியப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க நினைச்சிடக்கூடாது. இது எல்லாமே இறைவனை அவர்கள் துதிக்கிறார்கள், இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடிய வேலைகளை அவர்கள் என்ன செய்றாங்க. இந்த ஹதீஸ் துருக் அஹ்லு தரீகாக்கள் என்ன செய்றாங்க, கூடுதலாக இதை வச்சு ஆதாரம் காட்டும். இதெல்லாமே என்னது, இந்த திக்ருக்குரிய இடமண்டி. அதாவது இறைவனை கண்ணியப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொள்ற சப்ஜெக்ட் தான் இதெல்லாம். இறைவனை கண்ணியப்படுத்துகின்ற அமைப்பில் அவர்களை இறைவனை துதிக்கிறது, இறைவனை என்னது, அதாவது இறைவனை புகழ்வது எல்லாமே. இப்போ நம்ம இது சொன்ன ஒரு 30 ஹதீஸ் படிக்கிறோம்னா இதில் என்ன செஞ்சோம்? இறைவனை கண்ணியப்படுத்தினோம், அவருடைய சிறப்புகளை சொன்னோம், அவைகளை இதுதான். இந்த மாதிரியான மஜ்லிஸ்களை தான் இது என்ன செய்யும், குறிக்கும். அடுத்ததாக என்ன சொன்னால், ஃபயகூல் ஹல் ரவுனி, அவர்கள் என்னை கண்டார்களா? அல்லாஹ் கேட்கிற, அவர்கள் என்னை கண்டார்களா? கால ஃபயகூலுன லா, வல்லாஹ் அவர்கள் உன்னை காணவில்லை. அப்ப மா ரஅவுக் கால ஃபயகூலு கைஃப லவ் ரஅவுனி, என்னை கண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றான். கால யகூலுன லவ் ரஅவுக், உன்னை கண்டால் கானு அஷத்த லக இபாதத்தன், இதைவிட கடுமையாக இபாதத் செய்வார்கள். அஷத்த லக தம்ஜீதன் வ தஹ்மீதன் வ அக்ஸர லக தஸ்பீஹன், இதைவிட அவர்கள் கண்ணியப்படுத்தி புகழ்ந்து நடந்து கொள்வார்கள், துதித்து நடந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்றாங்க. இப்போ இதுல என்னன்னா, உண்மையிலேயே அதாவது ஒரு மனிதன் நேரடியாக காண்பதற்கும் நேரடியாக காணாமல் இருந்தால் டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த செய்தி என்ன செய்யுது சொல்லுது. டிஃபரெண்ட் என்ன செய்யும், இல்முல் யகீன் என்றது காண்ற நேரத்தில் தான் என்ன செய்யும் வரும் என்பதையும் இந்த செய்தி சொல்லுது. அடுத்து கால யகூல் ஃபமா யஸ்அலூன், என்னிடத்தில் அவங்க என்ன கேட்கிறாங்க? கால யஸ்அலூனகல் ஜன்னா, உன்னிடத்தில் சொர்க்கத்தை அவர்கள் கேட்கிறார்கள். கால யகூலு வஹல் ரஅவுஹா, அவர்கள் அந்த சொர்க்கத்தை கண்டார்களா? கால யகூலுன லா வல்லாஹி யா ரப்பி மா ரஅவுஹா, அதாவது நிச்சயமாக இறைவன் மீது ஆணையாக அவர்கள் அந்த சொர்க்கத்தை காணவில்லை. ஃபயகூலு ஃபகைஃப லவ் அன்னஹும் ரஅவுஹா, அதை கண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. கால யகூலுன லவ் அன்னஹும் ரஅவுஹா கானு அஷத்த அலைஹா ஹிர்ஸா, கண்டால் மிகப்பெரிய இதைவிட ஆர்வமாக இருப்பார்கள். அப்ப நேரடியாக கண்டா ஆர்வம் என்ன செய்யும், இன்னும் அதிகமாக இருக்கும். வஅஷத்த லஹா தலபன் வஅஅதம ஃபிஹா ரக்பத்தன், அதாவது கடுமையாக அதை தேடுவார்கள், அதில் கடுமையாக ஆசை வைப்பார்கள். ஃபமிம்ம யதஅவ்வதுன், இப்ப அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், எதை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள்? கால யகூலுன மினன்னார், நரகத்தை விட்டு என்ன செய்றாங்க, பாதுகாவல் தேடுகிறார்கள். கால யகூலு வஹல் ரஅவுஹா, அவர்கள் அதை கண்டார்களா அந்த நரகத்தை? கால ஃபயகூலுன லா, இல்லை, மலக்குமார்கள் சொல்வார்கள் இல்லை. வல்லாஹி யா ரப், அல்லாஹ்வின் மீதான அவர்கள் காணவில்லை. யா ரப்பி மா ரஅவுஹா. கால யகூலு ஃபகைஃப லவ் ரஅவுஹா, அந்த நரகத்தை கண்டால் எப்படி நடந்து கொள்வார்கள்? கால யகூலுன லவ் ரஅவுஹா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குமார்கள் சொல்றாங்க, அவர்கள் அதை கண்டால் கானு அஷத்த மின்ஹா ஃபிராரன் வஷத்த லஹா மகாஃபா, வேகமாக அதை விட்டு ஓடி இருப்பார், இதை விட கடுமையாக ஓடி இருப்பார்கள், இதை விட்டு கடுமையாக என்ன செய்வார்கள் அவர்கள், அதாவது அச்சமுடையவர்களாக இருந்திருப்பார்கள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, அந்த மஜ்லிஸ்ல அவங்க அச்சமோடு இருந்தாங்க, அச்சத்தோடு அவங்க இருந்தாங்க, நரகத்தை விட்டு தூரமாகிய மக்களாக இருந்தார்கள். பாதுகாப்பு தேடுறது மட்டுமல்ல, நடைமுறையில் அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். கால, அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இவ்வளவு கேட்டுட்டு, ஃபயகூலு ஃபஉஷ்ஹிதுக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அதாவது உங்களை சாட்சியாக்குகிறேன், அன்னி கது கஃபர்து லஹும், அவர்களுக்கு நான் பாவங்களை மன்னித்து விட்டேன், அவர்களுக்கு நான் பாவங்களை மன்னித்து விட்டேன். கால யகூலு மலக்கும் மினல் மலாயிகா, அப்ப மலக்குமார்களில் ஒரு மலக்கு சொல்றாரு, ஃபீஹிம் ஃபுலானுன் லைஸ மின்ஹும், அதுல ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருந்தார், அவர் அந்த திக்ருக்காகவே வரல, அவர் திக்ருக்காகவே என்ன செய்யல, வரவில்லை. இன்னமா ஜா அலி ஹாஜா, ஒரு வேறொரு தேவைக்காக வேண்டித்தான் அவர் அங்க என்ன செஞ்சாரு, உட்கார்ந்து கொண்டிருந்தார். கால ஹுமுல் ஜுலசா உலா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், அவர்களோடு யார் அமர்ந்தாலும் அவர்கள் நஷ்டவாளிகளாக மாற மாட்டார்கள். அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்தவர்களோடு எவர்கள் உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு அதே நன்மை தான், அவர்களுக்கும் அதே நன்மை தான். அப்போ இது ஒரு மிக சிறப்பான ஒரு சிறந்த ஒரு ஹதீஸ். நாங்கள் சில இதுகளில் பார்க்குறோம், சில பயான்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40 வருடங்களாகவே பயானில் கலந்து கொண்ட சில மக்கள் இருக்கிறாங்க, வயதாளிகள். அவங்க உட்கார்ந்தா அடுத்த சேர தூங்குறது தான். இந்த மஜ்லிஸுக்கு வந்தாலே 2 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும், கொரோனா சத்தம் கேட்கும். ஆனால் நாங்கள் அவர்களை மதிக்கிறோம். ஏன்னா அவங்க 30-40 வருஷங்களாகவே பயான் ப்ரோக்ராம் கிளாஸு அப்படின்னு படித்து அமல்களை செஞ்சு அதிலேயே தாடி பழுத்த மக்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி மஜ்லிஸுகளுக்கு போறதுன்றது ஒரு இயல்புல என்ன செஞ்சுட்டு ஒரு பழக்கமாக உருவாக்கி, அது ஒரு ப்ரோக்ராம் ஒரு கிளாஸ் ஒன்றுங்கன்னா போகாமல் அவங்களுக்கு என்ன செய்யலாது, இருக்கலாது. அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, ஹுமுல் ஜுலசா லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், அவர்களோடு உட்கார்ந்தா அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, நஷ்டவாளிகளாக மாட்டாங்க. அவங்க வேற தேவைக்கு வந்திக்க மாட்டாங்க, மஜ்லிஸுக்கு தான் வந்திருப்பாங்க, ஆனால் உட்கார்ந்தாலே என்ன செஞ்சிருவாங்க, தூங்கக்கூடிய வயசாயிருக்கு, அப்படியா இருக்கு. அப்போ அப்படி உள்ளவர்களுக்கும் இந்த நன்மை என்னது உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இது பொதுவாக சொல்லப்பட்ட செய்தி, எந்த மஜ்லிஸுக்கும் குறிப்பாக நோட்டீஸ் அப்படி போடக்கூடாது.
சிலர் எப்படி நம்ம நோட்டீஸ் போட்டுடுறோம்னு சொன்னால் என்னது இந்த மாநாட்டிலோ இந்த வகுப்பிலோ கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளவும் விளங்கிட்டா. அப்படி என்ன செய்யலை, நாங்கள் அல்லாஹ்வுடைய அதுக்கு ஒரு சான்ஸ் சீக்கிர மாதிரியான வசனம் தான் போடணுமே தவிர, சிலர் எப்படி போட்டிட்டாங்கன்னு சொர்க்கத்திற்கு நுழைய வாரீர், எது இப்போ ப்ரோக்ராமுக்கு நான் விளம்பரம் சொர்க்கத்துக்கு நுழைய வாரேன் எப்படி சொல்கிறது, சில வேளை அது சாபத்துக்குரிய மஜ்லிஸாவும் நம்ம பேசின வார்த்தைகளால் விளங்கிட்டா சொல்ல இயலாது. அதனால அதாவது அல்லாஹ்வுடைய மஜ்லிஸுகளில் அருள் இருக்குது, அந்த ஹதீஸை போடலாம், அந்த ஹதீஸ் என்ன செய்யலாம் போடலாம். அல்லது ரஹ்மத்துடைய மஜ்லிஸாக இருக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம், அப்படி எதா போடலாம். கன்ஃபார்மாக இதில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மஜ்லிஸ் நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. ஆனால் இந்த மஜ்லிஸ் வந்து ரஹ்மத்துக்குரிய மஜ்லிஸாகத்தான் ஹதீஸ்ல சொல்லப்படுது. ஆனால் குறிப்பிட்ட மஜ்லிஸுக்கு என்ன செய்யல சொல்லப்படலை. சின்ன குழந்தைகள்லாம் சொர்க்கம் பார்க்குறோம், ஆனால் ஆயிஷாலாம் ஒரு குழந்தைக்கு சொர்க்கத்துடைய சிட்டு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி தெரியுமான்னு கேட்டான். எனவே இந்த குறிப்பிட்டு சொல்கிற விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். சொர்க்கம் போக வாரீர் அப்படின்ட்டுலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. உம்ரா என்னது உம்ராவுக்கு போகிற டைம்லாக இருந்தாலும் சரி, இந்த விளம்பரங்களும் சரியாக பார்த்து என்ன செய்யணும் போடணும். நாங்கள் சர்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன செய்ய வாக்காக சொல்கிற மாதிரி போடக்கூடாது. ஹதீஸை போடலாம், அது சிறப்பை என்ன செய்யலாம் போடலாம், அது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரணும் என்ன செய்யலாம் போடலாம் என்பதை புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்ததாக பாபு கௌலி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அது பார்த்துட்டோம். அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிற அந்த செய்தி என்ன, அதாவது சத்தம் போட்டு சொல்லிட்டு போட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே நீதமாக இருந்துங்க, அதுபோல் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதுக்கு சிறப்பாக சொன்னாங்களே அந்த செய்தி வருது. இது 6409வது இலக்கம். ரைட். அடுத்தது வந்து 68வது பாபு பாபுல்லாஹி அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு 99 நாமங்கள் உண்டு என்று வரக்கூடிய செய்தி 6410. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லில்லாஹி திஸ்அத்துன் வ திஸ்ஊன இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 நாமங்கள் உண்டு. மிஅத்துன் இல்லா வாஹிதா லா யஹ்ஃபதுஹா அஹதுன் இல்லா தஹலல் ஜன்னத வ ஹுவ வத்ருன் யுஹிப்புல் வத்ர். அதாவது அதை யார் மனநமிட்டாலும் அவர் சொர்க்கம் நுழைவார். அல்லாஹ் தஆலா ஒற்றையானவன், ஒற்றை என்ன செய்கிறான் விரும்புகிறான் என்ற செய்தி. இது நம்ம நிறைய படித்திருக்கக்கூடிய செய்தி. 69வது செய்தி பாபுல் மௌஇதா சாஅத்தன் பஅத சா. உபதேசம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பண்ண வேண்டிய உபதேசம். உபதேசம் கண்டினியூ என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது, அதாவது விட்டு விட்டு அறிவுரை வழங்குதல் என்று வரக்கூடிய செய்தி. 6411வது இலக்கம். அதாவது ஷகீக் கண்டவர் சொல்றாரு, குன்னா நன்ததிரு அப்துல்லாவை நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அப்துல்லான்னு வந்தா யாரு, ஹதீஸ்ல அப்துல்லான்னு வந்தா யாரை குறிக்கும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செய்யும் குறிக்கும். அவரை நாம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப என்ன செய்யற, இது ஜா யஸீத் இப்னு முஆவியா. யஸீத் இப்னு முஆவியா அங்க என்ன செஞ்சார் வந்தார். எந்த யஸீத் இப்னு முஆவியா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மகன் யஸீத் அவர் அல்ல, இது வேற யஸீத் இப்னு முஆவியா. அந்த யஸீத் இப்னு முஆவியா அங்க வந்தார். குல்து அலா தஜ்லிஸ், நீங்க இங்க உட்கார கூடாதா, அப்துல்லா பின் மஸ்ஊத் பதிலா நீங்க உட்கார்ந்து ஒரு அட்வைஸ் பண்ண கூடாதா என்று கேட்கிறாங்க இருக்கக்கூடிய மாணவர்கள். காலலா வலாக்கின் அதுகுல் ஃபஉக்ரிஜ் இலைக்கும் சாஹிபுக்கும், நான் போய் வேணும்னா அவரை கூட்டிட்டு வரேன். யாரு, அப்துல்லா பின் மஸ்ஊத் கூட்டிட்டு வரேன், நான் உட்காரல அப்படின்றாங்க. ஓ இல்ல ஜித்து, அவர் வரல அப்படி என்று சொன்னா நான் வந்து என்ன செய்றேன் வந்து உட்கார்றேன் என்று சொல்லி என்னது வ இல்ல ஜித்து அன ஃபஜலஸ்து, நான் உட்கார்றேன். கொஞ்ச நேரத்துக்கு போய் ஃபஹரஜா அப்துல்லா என்ன செய்றாரு, அப்துல்லா பின் மஸ்ஊத் வாராரு. வ ஹுவ ஆஹிதும் பியதிஹி ஃபகாம அலைனா. அப்போ அவர் வந்து இவர் பிடிச்சிக்கன்னு என்ன செய்கிறாரு கூட்டிக்கன்னு வாராரு. ஃபகாம அலைனா ஃபகால அமா இன்னி உஹ்பரு பி மக்கானிக்கும், நீங்கள் இருக்கிற செய்தியெல்லாம் எனக்கு தெரியும், என்னை வெயிட் பண்ணி கண்டிக்கிறீங்கன்றெல்லாம் தெரியும். வலாக்கின்னஹு யம்னஉனி மினல் ஹுரூஜி இலைக்கும், நான் அடிக்கடி உங்கள்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு என்னை தடுப்பது எது தெரியுமா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஹவ்வலுனா பில் மௌஇததி ஃபில் அய்யாம் கராஹியத ஸஆமதி அலைனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விட்டு விட்டு தான் உபதேசம் செய்வார்கள், நாங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக, நாங்கள் சோர்வடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, விட்டு விட்டு தாங்களே கொஞ்சம் என்ன செஞ்சாங்க உபதேசம் பண்ணினார்கள். அதனால தான் நான் நீங்கள் இருந்தும் கூட என்னது வர தடுக்குது. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. என்ன வித்தியாசம்டா, கேட்குற மக்கள் ரெடியாக தான் இருக்கிறாங்க, வாரவர் தான் ஹதீஸுக்காக லேட் ஆகிறார். இங்கே பிரச்சனை மற்ற மாதிரி விளையிட்டா, இந்த ஹதீஸை கேட்டு சந்தோஷப்படுற லெவலில் நாங்கள் வைக்கிறோம் பார்த்தீங்களா, சரியா, அதனால கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படி என்று சொல்கிற லெவலில் அது விளங்கி தபீயத்தை விளங்கணும். நம்ம செய்தியை அப்படியே எடுத்துடக்கூடாது. செய்தி எடுக்கிற நேரத்தில் அங்கே இங்கேக்குள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது. ஹன்தலா நான் முனாஃபிக்காய் விட்டார்னு சொன்னது உண்மையாக, அதை கேட்டுட்டு அதை ஆதாரமாக எடுத்துட்டு நாம் என்ன சொல்கிறோம், ஹன்தலாவுக்கு அந்த சிச்சுவேஷன் இந்த அணுகிற முறை. அதே மாதிரி இங்கேயும் ஷகீக் போன்றவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, வரக்கூடாதான்னு ஆர்வத்தில் வைக்கிறாங்க. வாரவர் என்ன செய்கிறாரு, சோர்வடைஞ்சிருவீங்க, அதனால தான் நான் வரல அப்படின்றாரு. எங்களோட சிச்சுவேஷன் என்ன பாருங்க, சோர்வடைஞ்சால் செய்யக்கூடாது, இதனால் நீங்கள் சும்மா போட்டு செஞ்சுட்டீங்க மாதிரி தான் எங்களுடைய மனநிலை இருக்குது. அதனால் பார்த்துக்கணும், ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இந்த செய்தி வந்து
இப்போ ஃபிக்ஹு தஅவா, ஒரு மனிதர் தஅவாவில் ஈடுபடக்கூடியவர் சோர்வை கவனிக்க வேண்டும், மக்களுடைய சோர்வை என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும் என்ற சப்ஜெக்ட் இது என்ன செய்யுது சொல்லுது. இதோடு இமாம் புகாரியுடைய கிதாபு தஅவாத்தில் 6411 வரைக்குமான இலக்கத்தில் அந்த ஹதீஸ் என்ன செய்து முடியுது. மொத்தமாக இதை நம்ம சொன்னோம்னு சொன்னால் 6304 இருந்து 6411 வரைக்குமான செய்தி, கிட்டத்தட்ட 108 செய்திகளா, 107 செய்திகள், திருப்பி வர செய்திகள் அந்த 33 34 விட்டு பார்த்தோம்னா ஒரு 70 செய்திகள் என்ன செஞ்சுக்கிறோம் இதில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். கேட்ட செய்திகளும் இதில் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹதீஸ்களை கேட்டதன் ஊடாக அவைகளில் எங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் உண்டோ அதை திருப்பி மீட்டிக்கொண்ட அந்த நன்மையையும், எதெல்லாம் முக்கியமான செய்தி என்று தெரிகிறதோ அவைகளை குறித்து மனநமிட்டு எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதுதான் ஒரு பிரச்சாரத்துடைய நோக்கம், ஒரு இல்முடைய நோக்கம். எங்களோட லைஃப்பில் என்ன செய்வது, அது வந்து சேருவது, அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே என்னது உண்டு. ஏன்னா துஆ, அதனால் அது ரமலானில் நல்ல ஒரு சந்தர்ப்பம், அதை மனநமிட்டு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அடுத்தது மாஷா அல்லாஹ் நம்ம இந்த கிழக்கு மாகாணத்தில் நிறைய புகாரியோடு சம்பந்தப்பட்ட பாடங்கள் செஞ்சுக்கிறோம். கிதாபுல் புயூ, வியாபாரம் தொடர் அப்படியே என்ன செஞ்சோம், புகாரில் செஞ்சு முடித்தோம். கிதாபுல் இல்ம், அறிவு சம்பந்தமான அந்த ஃபுல் தொடரை செஞ்சு முடித்தோம். கிதாபுல் மனாகிப், சிறப்புகள் சம்பந்தமாக. அடுத்த கிதாபுல் ரிகாக், அடுத்தது கிதாபுல் இஅ்திசாம் தானே அங்கே நம்ம செஞ்சது. கிதாபுல் இஅ்திசாம், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் அப்படின்ற தலைப்பு. இதோட கிதாபு தஅவாத், மொத்தம் 6 கிதாபுகளை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் இப்பொழுது செஞ்சு முடிச்சுக்கிறோம் சஹீல் புகாரியில். இது போன்ற சந்தர்ப்பம் கிடைக்கிற டைமில் அப்படியே நம்ம செஞ்சோம்னா சஹீல் புகாரி என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் இருக்குது. ஹைர் ஷேக் அதான் இந்த ஹதீஸை தான் அதுக்கு விளக்கமாகவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாமின் மௌலூதில், இந்த உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, ஷைத்தான் ஒரு என்ன, அதாவது தீண்டுவான். ஃபயஸ்தஹில்லு சாரிஹன், அந்த குழந்தை என்ன செய்யும், அழுவும் சத்தமிடும். இல்லா ஈசா இப்னு மரியம், அதாவது மரியமுடைய மகன் ஈசாவை தவிர செய்தி வருது. சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த துஆவை ஓதுவதனாக அந்த தீண்டுதலை என்ன செஞ்சிடலாம், நாங்கள் தவிர்த்து விடலாம். இந்த துஆவை ஓதுவதன் ஊடாக சைத்தானுடைய அந்த தீண்டுதலை என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இன்னும் சில குழந்தைகள் வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியமான பிறப்புக்கு இல்லைங்கிட்டா, அதுக்கு வேற லைஃபான ஹதீஸ்னு சொல்கிறாங்க. சில குழந்தைகளுடைய ஆரோக்கியமான பிறப்புக்கு என்னது இதை ஒரு காரணமாக என்ன செய்யலாம் சொல்லலாம்ன்றாங்க. அடுத்தது அல்லாஹு ஆலம், இந்த செய்தி லம்யதுர், அவனை தீங்கு இழைக்க மாட்டான். நிச்சயமாக ஒரு மனிதன் சைத்தானோடு தான் என்ன செய்யறான், படைக்கப்படுகிறான். அதனால தீங்குன்னு ஒன்றுண்டு. எப்படி நினைக்கலாம் என்று சொன்னால், ஒரு பாதுகாப்பு அவனுக்கு என்னது, துஆ கேட்டவர் கேட்காதவர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக அவருக்கு என்ன, பெற்றோருடைய பிரார்த்தனை மூலம், அவருக்கு உருவாகுவதற்கு முன்னாலேயே பெற்றோர் செய்த பிரார்த்தனை மூலம் அவருக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை புரிஞ்சுக்கலாம். இந்த செய்தி அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதாவது இந்த ஹதீஸ் அதுக்கென்று எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கு இந்த துஆ மூலம் அவருக்கு என்ன செய்து விதிவிலக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த செய்தி அல்ல என்று நீங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இந்த ஹதீஸ் அதை சொல்லல, வாழ்க்கையில் வழிகேடு என்று ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து ஒரு மனிதன் என்ன செய்வான், பாதுகாப்பு பெறுவான், அந்த செய்தியை சொல்றதா சொல்லலாம். அதாவது சட ரீதியாக அல்லது என்ன, அதை கருத்தியல் ரீதியாக ரெண்டில் உண்டு. புரிஞ்சுதா? அப்படி புரிஞ்சு கொண்டோம்னா அதுக்குரிய விதிவிலக்கு இந்த ஹதீஸ்ல உண்டு அர்த்தம். அப்படி இல்லைன்னு நம்ம புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால், பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தவறுகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு இவனுக்கு என்னது உண்டு என்ற அடிப்படையில் புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ்வால். சொல்றது இல்லை, சொல்லாம இல்லை. அதான் இமாம் ஆமீன் சொன்னா தானே எனக்கு ஆமீன் சொல்லணும். இமாம் ஆமீன் சொன்னா தான் ஆமீன் சொல்லணும். இது அம்மன அம்மீனும் அவர் ஆமீன் சொல்லாத டைமில் நம்ம சத்தம் போட்டு ஆமீன் சொல்றது எங்களுக்கு வாஜிப் இல்லை. இதா அம்மன அம்மினு தான் செய்தி. அவர் ஆமீன் சொன்னால் நாங்கள் ஆமீன் சொல்றது நம்ம அது அப்போ அங்கே தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் அவங்க செய்கிறது பிழை. அவங்க செய்கிறது வந்து என்ன, இமாம் ஆமீன் சொல்லணும், இமாம் ஆமீன் சொல்லணும், அவர்கள் செய்வது பிழை. ஆனால் எங்களோட கடமை வந்து பிழையாகாது. அதில் ஐயா முடிச்சிருவேன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.